I'm audible, right? So once if it is audible, just tell me, we will start the session. I'm audible. So once if it is audible, just comment pannunga, then I can start the session. Okay. So today, very important topic we are going to discuss. Very much audible, sir. Yes, thank you so much. Okay, very good morning. Okay, we will start the session today. The important session we are going to discuss that. Okay, we'll start the session. Hello, Pasangla. Today we are going to discuss that. உங்களோட next important topic நீங்க சொன்ன டாபிக் தான் நான் டிஸ்கஷன் பண்ண போறோம். என்ன டாபிக் அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். See, இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் நம்ம நிறைய இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டாட்டிக் கேஸ், டைனமிக் கேஸ். இப்போ எக்ஸாமுக்கு எது படிக்கிறது? பிகாஸ் இஃப் யூ ரீட் ஆல் தோஸ் திங்ஸ் நமக்கு ஒண்ணுமே வரதில்லை. இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ்கல்ஸ்ல ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் இருக்கு அண்ட் ப்ரெஷர் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இருந்தாலும் நமக்கு பர்டிகுலர் ஒரு சில கான்செப்ட்ல தான் நமக்கு மேக்ஸிமமா கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் தட். அந்த ஒரு சில கான்செப்ட்ல இருக்க எல்லா ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ கான்செப்டா நான் இந்த செஷன்ல நான் டிஸ்கஷன் பண்ண போறேன். எஸ்பெஷலி fluids and dynamic case is very important thing. அதுல surface tension, viscosity and Bernoulli's theorem எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். So it will useful for this. இந்த நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு 2026 எக்ஸாம்ல so நமக்கு क्वेश्चन எதில இருந்து வரும் அப்படினா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் fluid ஸ்பெஷலா எதில இருந்து வரும் அப்படினா so it is a dynamic case ல இருந்து தான் வரும் பசங்களா. either surface tension வரும் இல்லனா viscosity வரும். Okay, and also Bernoulli's theorem எப்படி அப்ளை பண்ணலாம்? based on the Bernoulli's theorem தான் நமக்கு क्वेश्चन வரும் பசங்களா. hello sir, hi Nancy's, how much time will this lecture will take? Yes, so it will take nearly 2.5 hours or else 3 hours உங்களுக்கு இருக்கும் session. Okay வா? So I will give all the idea based on this fluid. You don't worry about the students. once இந்த லெக்சர் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம்ல இருந்து ஒரு क्वेश्चन கன்ஃபார்மா அட்டெண்ட் பண்ண முடியும். நீட் 2025 கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அதர் தேன் தட் ஸோ மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா நீட் 2025ல சர்ஃபேஸ் டென்ஷன்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை நாம டிஸ்கஷன் பண்ண மாட்டோம். அதை பேஸ் பண்ணி இருக்க எல்லா கொஸ்டினும் டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ டெஃபினட்டா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन இல்ல ரெண்டு क्वेश्चन வரும் இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ல இருந்து. சோ we will start the session. இந்த செஷன்ல நாம என்னென்ன sir that curvature, yes we will curvature, yes I will discuss all the idea curvature everything I will discuss that curvature. எந்த curvature I don't know what is curvature. I will discuss all this concept clearly. Okay, don't worry பசங்களா, I will discuss that. ஃபர்ஸ்ட் நாம இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ல இருந்து எதெல்லாம் இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ண போறோம்ங்கறது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். எஸ் 2025 Q, எஸ் தட் கர்வேச்சர் ப்ராப்ளம். ஓகேவா? எஸ் தட் கர்வேச்சர் ப்ராப்ளம். ஸோ அது அட்வான்ஸ் கொஸ்டின். ஸோ நாம எடுத்திருந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர்ற கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த கொஸ்டினை நம்ம விட்டுட்டு போயிருந்தாவே ஈஸியா இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு 45 கொஸ்டின்ல அவுட் ஆஃப் 45 கொஸ்டின் 30 கொஸ்டின் நமக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ நீட் 2025ல பிசிக்ஸ்ல 96 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல் இண்டியா கோட்டால சீட் கிடைச்சிருக்கு. ஸோ நாம டிஃபிகல்ட் கொஸ்டின் தான் நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணணுங்கிறது இல்லை பசங்களா. நமக்கு வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க். லாஸ்ட் 2025ல கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருக்கும்போது நம்மளால 120 அரஸ் 130 அரஸ் 100 above எடுத்திருந்தாலே பிசிக்ஸ்ல நல்ல மார்க். ஓகேவா? அதுக்கு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணாதான் நம்மளோட டேலண்ட்டை செக் பண்றமான கொஸ்டின், அதை சால்வ் பண்ணாதான் நம்ம டாக்டர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஓகே, உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், அவ்வளவுதான். ஓகே, ஸோ 180 சொல்லும் போது நம்ம 180ல ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியாம போனா ஒன்ஸ் மேக்ஸிமம் நமக்கு என்ன கிடைக்கும் 176 நமக்கு கிடைக்கும். ரைட்? ஸோ நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு டஃப்பான கொஸ்டின் தான் சால்வ் பண்ணி நம்மளோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணுங்கிறது இல்லை. நமக்கு வேண்டியது சீட். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின் வராது. யூ டோன்ட் வரி பசங்களா. எஸ் ஐ வில் சென்ட் யூ திஸ் ஒன் ஆல் த செஷன். இதோட செஷன் PDF அனுப்புறேன். எஸ் ஐ வில் சென்ட் திஸ் ஒன். ஓகேவா? சேம் நான் பென் எடுக்கிறனோ அதை உங்களுக்கு அப்படியே நான் சென்ட் பண்றேன். ஓகே, சோ ஐ வில் ஸ்டார்ட் த செஷன். சோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைக் பண்ணிருங்க பார்க்கலாம். சோ தயவு செய்து லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் ஐ வில் ஹாப்பி ஃபார் தட். ஓகே, அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் பண்ணாங்களா பசங்களா? ஷால் வி ஸ்டார்ட் த செஷன்? ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த செஷனுக்கு ஒரு ஃபயரை தட்டி விடுங்களா பசங்களா.
So I can feel that. And also one more thing is that, so உங்களுக்கு backlog இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு backlog இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்லுங்க என்னென்ன backlog topics இருக்குன்னு சொல்லுங்க. I will explain that all the topic coming days. Okay va? So yes, Nancy is good. Thank you, thank you. So உங்களோட backlog இருந்துச்சுன்னா சொல்லுங்க. I will explain that. Type பண்ணுங்க பார்க்கலாம், chat பண்ணுங்க கிளியரா. So comment பண்ணுங்க என்னென்ன backlog இருக்கு. See, நீங்க backlog எல்லாத்தையும் இந்த இயர், அதாவது ஜனவரியோட கம்ப்ளீட் பண்ண பாருங்க. எந்த ஒரு backlog வச்சுக்காதீங்க பசங்களா. ஏன்னா பிப்ரவரி, மார்ச் அண்ட் ஏப்ரல் ஆர் crucial point. ஏன்னா பிப்ரவரி நீங்க சொல்லும் போது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். மார்ச் சொல்லும் போது யூ ஹாவ் டு ரெடி ஃபார் த டெஸ்ட். ஓகேவா? சோ எதுக்கு அப்படின்னா பார்ட் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடும். பார்ட் டெஸ்ட்னா 3 சாப்டர், 4 சாப்டர், 5 சாப்டர், அதாவது 3 சாப்டர் அப்படிங்கிற எக்ஸாம் பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதணும். ஏப்ரல் செஷன் வரும்போது யூ ஹாவ் டு கண்டினியூஸ்லி ஹாவ் டு ரைட் தட் ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான் எழுதணும். நியர்லி ஒரு 15+ எக்ஸாம் எழுதி பாருங்க ஃபுல் டெஸ்ட். அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? 15+ ஃபுல் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு நீட் எக்ஸாமோட பேஸ் பண்ணி மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. Okay, so we'll start the session. நான் இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so I will explain this all those things. என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, what is the topic we are going to discuss that today? We are going to discuss that mechanical properties of fluid தான் நம்ம பார்க்க போறோம். So mechanical properties of what? Fluid. So இதுதான் நம்ம பார்க்க போறோம் பசங்களா. ஓகே, சோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நாம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட். சோ இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, எதில் நமக்கு அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத பார்த்துலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to apply that Bernoulli's theorem நாம அப்ளை பண்ண போறோம். Bernoulli's theorem or Bernoulli's principle, we can go with this. Bernoulli's principle பார்க்க போறோம். First thing is that. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெர்னோலிஸ் பிரின்சிபல், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் பார்க்க போறோம் பசங்களா. சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் ஆல்சோ வாட் தேர்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் விஸ்கோசிட்டி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 3 டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த 3 டாபிக்குமே எதுல வந்துரும் அப்படின்னா, இட் இஸ் ஸ்பெஷலி we are going to discuss that டைனமிக் கேஸ் நம்ம பார்க்க போறோம் பசங்களா. டைனமிக் கேஸ், ஏன்னா நமக்கு இந்த நீட் எக்ஸாம இதுல இருந்த பொறுத்து தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். டைனமிக் கேஸ்ல இருந்தா நமக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரும். சி, நீங்க எதுல இருந்து கொஸ்டின் அதிகமா வருது அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணாவே யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க். ஸோ நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சுட்டு நமக்கு ஒரு சில டாபிக் மட்டும் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் குட். ஸோ நம்ம பர்டிகுலரா டார்கெட் பண்ணலாம். அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கல் எடுத்து டார்கெட் எடுத்து எக்ஸாக்டா அடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம படிக்கலாம். ஸோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வாட்ஸ் த கான்செப்ட் கிளியர்லி. ஏன்னா நான் 3 மணி நேரம் படிச்சு 3 மணி நேரம் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னா, அதுல அன்வான்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் ரொம்ப நேரம் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, வாண்டட் கான்செப்ட் எல்லாமே கம்மியான டைம்ல படிக்க வேண்டிய சுச்சுவேஷனா போயிடும். பட் இதுவே ஆப்போசிட்ல படிச்சோம்னா வச்சுக்குவேன், நமக்கு வேணுங்கிற டாபிக் எல்லாமே அதிக டைம்ல படிச்சுட்டு வேணாங்கிற டாபிக் அப்படியே விட்டுறலாம். ஸோ நமக்கு மேக்ஸிமம் மார்க் வரும். ஸோ அதுதான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஷால் வி ஸ்டார்ட் த செஷன்? ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு லைக்கை போடுங்க, ஜஸ்ட் தம்ஸ் அப், சம்சம் பண்ணுங்க பார்க்கலாம். தம்ஸ் அப். ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். அண்ட் ஆல்சோ ஃபயரும் போட்டாலும் ஓகே, ஐ வில் ஹாப்பி. ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட் வித் திஸ்? ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டிஸ்கஸ் தட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட். இப்போ டைனமிக் கேஸ்ன்னு எடுக்க போறோம். ஸோ ஃப்ளூயிட் நான் எடுத்துட்டாவே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஃப்ளூயிடுங்கிறது எதனால நாம ஃப்ளூயிடுங்கிறத பாருங்க. எதனால இதை நாம ஃப்ளூயிடுங்கிறது சொல்றோம் அப்படின்னா, ஸ்பெஷலி இங்க டைனமிக் கேஸ்ன்னு எடுக்க போறோம். டைனமிக் கேஸ்ன்னு எடுக்க போறதுனால, ஸோ டைனமிக்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, we have to consider the friction நாம கன்சிடரும் பண்ணணும். So we have to consider the friction also we have to consider. So fluidங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, the fluid in flow இல்லையா, மூவ் ஆகும் இல்லையா, அந்த கேஸ் தான் நம்ம பார்க்க போறோம் பசங்களா. So என்ன சொல்லலாம் அப்படின்னா, we can say is that fluid is motion or fluid is flowங்கிறது நான் எடுத்துட்டேன். ஓகேவா? ஒன்ஸ் fluid flow ஆகும்போது என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒபே பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So the fluid is flow அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணலாம். The dynamic case னு எடுத்துட்டேன் அப்படின்னா, if I take it as a dynamic case, dynamic. So dynamicங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, we have to consider external force.
Okay va? The fluid is at motion. Fluid is in the motion. Is in motion, right? We have to consider that. So fluid என்ன ஆகும்? Flow ஆகும் இல்லையா? அப்படி flow ஆகும்போது ஒரு பைப்ல ஆனாலும் சரி நார்மலா flow ஆகுதுன்னு வச்சுக்கவேன். So இந்த fluid is in flow or else motion. What is the reason? எதனால இது fluid flow ஆகும்? Because fluid will flow because of அப்படிங்கறத எடுத்துலாமா? Fluid will flow. Dynamic caseங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா fluid இன்னும் கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணலாம். Fluid it will flow due to என்ன சொல்லலாம்? Due to pressure difference. SN academy point pressure difference. Pressure difference தான் எதனால என்ன ஆகும்? இந்த pressure differenceனால தான் fluid flow ஆகும். SN academy point fluid it will flow because of what is it? Pressure difference. The pressure difference-னால தான் என்ன ஆகும்? Fluid will flow. எந்த pressure-ல இருந்து எந்த pressure-க்கு flow ஆகும்? So high pressure-ல இருந்து எங்க flow ஆகும்? To low pressure-க்கு என்ன ஆகும்? Fluid flow ஆகும். Yes or no? Getting my point? The fluid always will flow from high pressure to low pressure-ல flow ஆகும். Example நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If I take it as an example, நான் இது என்ன எடுத்துட்டேன்? என்னோட tube-னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இதுல fluid flow ஆகும் இல்லையா? So இதுல area cross section A1 எடுத்துட்டேன். இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் A2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இதுல flow ஆகும் fluid என்ன ஆகும்? எதனால flow ஆகும்? Because of the pressure difference. இங்க நான் pressure எடுத்துட்டேன் அப்படினா P1, இங்க pressure எடுத்து P2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Fluid will flow from where? Pressure higher pressure to என்னது? Lower pressure க்கு flow ஆகும் liquid. Yes or no? Getting point? The fluid is always flow from higher pressure to lower pressure. அப்படி flow ஆகும்போது இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் நாம படிக்கலாம். First property we are going to discuss that very important property is that. So என்ன பார்க்க போறோம் அப்படின்னா volume flow rateங்கிறத பார்க்க போறோம். Volume flow rate. First thing we are going to discuss that. First point of that idea. This is what is a 1. Okay. Volume flow rate. Okay. Volume flow rateங்கிறது very important thing. Fluid flow ஆகும் because of the pressure difference. So fluid flow ஆகும்போது first நாம என்ன டிஸ்கஷன் பண்றோம் அப்படின்னா volume flow rate. What do you mean that volume flow rate? இப்போ நான் volume flow rateனா என்ன அப்படின்னா பார்க்க போறோம். Listen carefully. இப்போ நான் volume இது என்னோட டியூப்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இந்த இது என்னோட டியூப்னு எடுத்துட்டேன். இதுல ஏரியா கிராஸ் செக்ஷன் A1 எடுத்துட்டேன். இதுல ஏரியா கிராஸ் செக்ஷன் A2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். So இதுக்குள்ள fluid flow ஆகும். Yes or no? Just example 1 liter உள்ள போச்சு அப்படினா எவ்வளவு லிட்டர் வெளிய வரும்? 1 liter தான் வெளிய வரும். Yes or no? Getting my point? இங்க நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படினா அந்த mass flow rate தான் கால் பண்ணி எவ்வளவு mass உள்ள போகுதோ with respect to time same amount of mass வெளிய வரும் இல்லையா? You are getting my point? So first இங்க volume flow rate நான் கால்குலேட் பண்றேன். Volume flow per second நான் கால்குலேட் பண்றேன். So volume flow rateங்கிறது என்ன சொல்லலாம்? Volume flow rateங்கிறது volume flow per secondங்கிறத என்ன சொல்லலாம்? Volume flow rate னு சொல்லலாம். Volume flow per second ங்கிறத volume flow rateங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிளியரா? சோ இதோட டியூபோட லெந்த் நான் என்ன எடுத்துட்டேன்? L ன்னு எடுத்துட்டேன். இந்த டியூபோட லெந்த் L ன்னு எடுத்துட்டேன். சீக்கிரம் நான் எப்படி கால்குலேட் பண்றேன் அப்படினா அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். வால்யூம் ஃப்ளோ ரேட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா வால்யூம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஏரியா இன்டு லெந்த் ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏரியா இன்டு லெந்த் வால்யூம் ஃப்ளோ ரேட் ஏரியா இன்டு லெந்த் டிவைடட் பை ரேட் ன்னு சொல்லும்போது இங்க பாருங்க ரேட்ங்கிறது என்ன சொல்லலாம்? வால்யூம் ஃப்ளோ per second தான் என்ன சொல்லலாம்? வால்யூம் ஃப்ளோ per time. Yes or no? Getting my point? So A L divided by T ன்னு சொல்லலாம். L by T ங்கிறது என்ன சொல்லலாம்? What is it? L by T. இங்க நான் எடுத்துட்டேன் அப்படினா fluid இந்த small cross section-ஐ cross பண்ணதுன்னு வெச்சுக்கோங்க. So இந்த total lengthங்கிறது x, total length L எடுத்துட்டேன். இந்த small cross section D எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இந்த small cross section-ஐ cross பண்ற time ன்னு எடுத்துட்டேன் dt ன்னு எடுத்துட்டேன். சீங்க அந்த small cross section-ஐ cross பண்ற time ன்னு எடுத்துட்டேன் dt ன்னு எடுத்துட்டேன். அப்படினா இந்த small cross section-ஐ cross பண்றதுக்கான time dt எடுத்துட்டேன் அப்படினா what is the dx by dt-ங்கிறது என்ன சொல்லலாம்? It is a velocity ன்னு சொல்லலாம். Velocity of the flow ன்னு சொல்லலாம். இல்லையா? flow அந்த fluid என்ன இருக்கு? இந்த small second அதாவது small dt-ங்கிற டைம்ல dx distance கவர் பண்ணியிருந்தா அப்படினா நாம என்ன கால்குலேட் பண்ணலாம்? அதுல இருந்து fluidோட velocity கால்குலேட் பண்ணலாம். அப்படினா இந்த total distance ஓகே கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு எடுத்துட்டேன் tங்கிற டைம் எடுத்துட்டேன் அப்படின்னு வெச்சுக்கோங்க.
what is L by T ங்கிறது என்ன சொல்லலாம்? This we can say it is at area into what is it? Velocity னு represent பண்ணலாம். This is very important thing. You must be know clear. Sir, in the session crash course ஆகுமா? Sir, crash course quiz ஆகுமா? Yes, definitely will use this. ஓகேவா? ஏன்னா நான் எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் டைனமிக் கேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். எஸ் ஆர் நாட் கெட்டிங் மீ பாயிண்ட்? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் இஸ் இட்? ஏரியா கிராஸ் செக்ஷன். ஏரியா அண்ட் விங்கிறது என்ன சொல்ல? இட் இஸ் அ வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் ரெப்ரசென்ட் பண்ணலாம். வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் ரெப்ரசென்ட் பண்ணலாம் பசங்களா. ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வால்யூம் ஃப்ளோ ரேட் நான் எடுத்தேன். வால்யூம் ஃப்ளோ ரேட்டுங்கிறது வால்யூம் ஃப்ளோ பர் செகண்ட்ங்கிறது தான் வால்யூம் ஃப்ளோ ரேட் சொல்லலாம். ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்திலும் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் திங், வால்யூம் ஃப்ளோ ரேட். எவ்வளவு வால்யூம் உள்ள போகுதோ 1 லிட்டர் வால்யூம் உள்ள போச்சுன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வெளியே தான் வரப்போகுது. அங்க இடத்துல ஸ்டே பண்ணிக்க போறது இல்ல. ஸோ தட் வால்யூம் ஃப்ளோ ரேட் என்னவா இருக்கும்? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் வாட்ஸ் யூ மஸ்ட் நோ கிளியர்லி. எஸ் ஆனோ? ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க பாருங்க இது எப்படி எழுதலாம் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் A1 V1 that must be equal to what? A2 V2 that must be equal to what? A3 V3 ன்னு சொல்லலாம். எஸ் ஆனா? பிகாஸ் யூ மஸ்ட் நோ கிளியர்லி. இந்த இடத்துல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா the velocity is directly inversely proportional to area cross section. The velocity inversely proportional to area cross section. velocity அதிகமா இருக்கும் எப்போ அப்படின்னா ஏரியா கிராஸ் செக்ஷன் கம்மியா இருக்கும்போது. ஓகே, வெலாசிட்டி அதிகமா இருக்கும் எப்போ? ஏரியா கிராஸ் செக்ஷன் கம்மியா இருக்கு. சோ வெலாசிட்டி கம்மியா இருக்கும் எப்போ அப்படின்னா ஏரியா கிராஸ் செக்ஷன் அதிகமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி v1 எடுத்துட்டேன், ஃப்ளூயிடோட வெலாசிட்டி. இந்த இடத்துல வெலாசிட்டி v2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வெலாசிட்டி அதிகமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா? பிகாஸ் இந்த இடத்துல ஏரியா கிராஸ் செக்ஷன் a1 less than a2. இதுதான் என்னோட ஏரியா கிராஸ் செக்ஷன். ரேடியஸ் r எடுத்துட்டேன்னா pi r ஸ்கொயர் இல்லையா? சோ இந்த இடத்துல ஏரியா கிராஸ் செக்ஷன் எங்க அதிகமா இருக்கும்? சோ a2 is greater than a1 சொல்லலாமா? அப்படின்னா ஏரியா அதிகமா இருந்தா வெலாசிட்டி என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். சோ v1 greater than v2. so this is what is a volume flow rate னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் பசங்களா. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? எஸ் ஆனோ அர்கடிமி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்கிறது தெரிஞ்சுதா? சோ the velocity என்ன சொல்லலாம்? velocity is inversely proportional to என்ன சொல்லலாம்? area cross section. ஏரியா அதிகமா இருக்கும்போது வெலாசிட்டி கம்மியா இருக்கும். ஓகேவா? கம்மியா இருக்கும் பசங்களா. சோட்டாவா இருக்கும். கிளியர்? எனி டவுட்? வால்யூம் ஃப்ளோ ரேட்னா என்னன்னு தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் டைனமிக் கேஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா வால்யூம் ஃப்ளோ ரேட் எடுத்துட்டேன். இதுல இருந்து ப்ராப்ளம் நமக்கு வரும். எப்படி வரும் பார்த்துடலாம். வில் டிஸ்கஸ் த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் திஸ். இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. இது என்னோட ஃப்ளூயிட் எடுத்துட்டேன், ரெண்டா பிரியுதுன்னு வச்சுக்கலாம். இஃப் இட் இஸ் ரெண்டா பிரியுதுன்னு வச்சுக்கேன், ஃப்ளூயிட் எடுத்துட்டேன் ரெண்டா பிரியுது. சோ இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் என்ன எடுத்துட்டேன்? a1 is equal to இதோட பாருங்க இட் இஸ் a radius r1 இல்லையா? நான் ஏரியா கிராஸ் செக்ஷன் டைரக்டாவே கொடுத்துட்டேன். இதோட ஏரியா is equal to என்ன சொல்லிட்டேன்? 2 எடுத்துட்டேன், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா கிராஸ் செக்ஷன். இதோட நான் என்ன எடுத்துட்டேன்? இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் a2 ன்னு எடுத்துட்டேன், 0.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துட்டேன். இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுத்துட்டேன் a3. இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா சோ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துட்டேன். இங்க fluid velocity of the fluid என்ன அப்படின்னா சோ 4 மீட்டர் per செகண்ட் எடுத்துட்டேன். இங்க velocity of the fluid சோ இங்க என்ன எடுத்துட்டேன்? 3 மீட்டர் per second 2 நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. 2 மீட்டர் per second எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. The question is that what is the velocity of the fluid? இந்த பாயிண்ட்ல கால்குலேட் பண்ணனும். இது क्वेश्चनா கேட்கலாம் பசங்களா. ஓகேவா? கிளியரா தெரிஞ்சுக்கங்க. So what is that? This is what is the concept. இதுல fluid என்ன ஆயிட்டு இருக்கு? flow ஆயிட்டு இருக்கு. Understand this one. It is a flowing like this. Okay. So ரெண்டா flow ஆயிட்டு இருக்கு. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணனும்? velocity நாம கால்குலேட் பண்ணனும். Yes or no? Getting my point? Everyone understood right? Question புரிஞ்சுதா பசங்களா? Okay. Question புரிஞ்சுதா? So இத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. So I am going to take this one. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I am applying that. So A1 V1. Yes or no? A1 V1. So இத எடுத்துட்டேன். இது ரெண்டா பிரியுது இல்லையா? அப்படினா inward volume flow rate is equal to outward volume flow rate இல்லையா? இது inward இது எடுத்துட்டேன் அப்படினா இது என்ன சொல்லலாம்? This is ரெண்டுமே என்ன சொல்லலாம்? It is outward இல்லையா? Outward. So நான் என்ன அப்ளை பண்றேன் அப்படினா inward is equal to what? Outward எழுதலாமா? So that is equal to A2 V2 plus what? A3 V3. Yes or no? Getting my point? Simply. Is it clear? Everyone understood right? A1 V1 is equal to what? A2 V2 plus A3 V3. இப்போ A1ங்கிறத அப்ளை பண்ணலாமா? A1ங்கிறது என்ன?
2 centimeter எல்லாமே சென்டிமீட்டரா இருக்கனால கேன்சல் ஆயிரும். So no need to worry about that. 2 into area cross section நமக்கு தெரிஞ்சு ஸ்பீட் என்னது 4. Clear? 4. Next A2 0.5. 0.5 na 1/2 into what? 2 plus A3 என்னது 1 into what is the speed நமக்கு தெரியாது. Yes or no? Get me point. Clear? So இப்போ நாம கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த 2ம் இந்த 2ம் கேன்சல் இங்க என்ன இருக்கும் 1 இருக்கும். So இந்த இது இங்க வந்துச்சுனா 2 into 4 8. 8 minus 1 is equal to what? V3. So என்ன கிடைச்சிரும்? V3 is equal to what? 7 meter per second. Yes or no? Getting me point. This is an idea you must know clearly. எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? So first volume flow rate என்னன்னு தெரிஞ்சுதா? Yes, one more question we'll discuss that. Very important question. இது எதோடதுனா அப்படினா JEE 2025 ஓட question. 2025 last year ஓட question. IIT JEE ஓட question. So note பண்ணிக்க பாருங்க. So this is very important. So நாம இங்க NEET exam ஓட question மட்டும் டிஸ்கஷன் பண்ணலாம் பசங்களா. JEE ஓட எக்ஸாம் கொஸ்டினையும் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் we are going to discuss that NEET ஓட கொஸ்டின் மட்டும் இல்லாம JEE கொஸ்டினை டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் ஆர் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? எஸ், கிராஷ் கோர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், எஸ் எஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எஸ் ஆர் நோ? சோ யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இருக்கீங்க? நான்சி இருக்கீங்களா? நான்சி, ஆர் யூ தேர்? நான்சி, ஆர் யூ தேர்? நான்சி இருக்கீங்களா? இல்ல மறுபடியும் தூங்க போயிட்டீங்களா? எஸ். சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது JEE கொஸ்டின். A tube of length L ன்னு கொடுத்துட்டாங்க. The tube of length is L. Now the radius of cross section at a point 1 and 2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1ங்கற பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க? 2 cm சொல்லிட்டாங்க. சோ இதோட பாயிண்ட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 1ங்கற பாயிண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, சோ இந்த பாயிண்ட்ல this value is what? 2 cm கொடுத்துட்டாங்க இல்லையா? 2 cm. Next one is that, so clear-ஆ தெரிஞ்சுக்க, 1ங்கற பாயிண்ட்ல 2 cm கொடுத்துட்டாங்க. at 2ங்கற பாயிண்ட்ல எவ்வளவு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா 1 cm கொடுத்திருக்காங்க. Now first question, before solving this question, இப்போ எந்த இடத்துல ஸ்பீட் அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. So பாயிண்ட் இந்த 1லயா இல்ல இந்த 2லயா ஸ்பீட் அதிகமா இருக்கும்? Can you comment this one? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Have to see that. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படினா you can able to answer the question. So இப்போ இதோட ஏரியா கிராஸ் இங்க பாருங்க, இதோட ரேடியஸ் 2 cm, இதோட ரேடியஸ் 1 cm. இப்போ ஸ்பீட் எங்க அதிகமா இருக்கும்? இதுதான் என்னோட क्वेश्चन. Can you tell me that where you will find the speed is more? எங்க ஸ்பீட் அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க பசங்களா. Just wait. சொல்லுங்கடா பசங்களா, where is the speed is more? So எதனால? இங்க பாருங்க, இங்க area cross section radius is more. R1, wait, R1 is greater than R2, which mean that radius A1, area cross section greater than A1 is greater than A2. So inversely proportional இருக்கனால V1 less than what? V2. அப்படினா இந்த V2ல ஸ்பீட் அதிகமா இருக்கும். இது மைண்ட்ல வச்சுக்க. V2ல ஸ்பீட் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும் பசங்களா. இப்போ என்ன क्वेश्चन என்ன அப்படினா, respectively if the velocity of the water entering that எவ்வளவு சொல்லிட்டாங்க? V1 கொடுத்துட்டாங்க. சோ அங்க பாருங்க, V1 கொடுத்துட்டாங்க 2 meter per second. The velocity water leaving the point A ன்னு கேட்டிருக்காங்க. simple, it is a JEE question பசங்களா. see இங்க பாருங்க, இந்த அளவுக்கு தான் JEE இருக்கும். so no need to worry about that. JEE எப்படி இருந்துச்சுன்னா நீட்ங்கிறது என்னவா இருக்கும்? இந்த நீட் 2026ங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பசங்களா. ஓகே, பிகாஸ் கமெண்ட் பண்ணுங்க, ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அமைதியா இருக்காதீங்க பசங்களா. அமைதியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாம போயிடும். So you are going to write the exam. நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்க. நான் எவ்வளவுதான் டீச் பண்ணாலும் நீங்க எக்ஸாம் எழுதும் போது தான் உங்களுக்கு மார்க் வரும். உங்களுக்கு மார்க் எப்படி வரும் அப்படின்னா, you have to try to answer the question. ஓகேவா? நீங்க பார்த்துட்டு மட்டும் இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நீங்க பார்ப்பீங்க, உங்களை மற்றவங்க பார்ப்பாங்க கிளியர் பண்ணலையா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ உங்க வீட்டில் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டாக்டரா இருந்தீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், எவ்ரிபடி வில் எக்ஸ்பெக்ட் யூ டாக்டர் ஆயிருவீங்க டாக்டருக்கு படிக்கும்போது. ஓகே, ஸோ நீங்க ஃபுல் டெடிகேட்டிவ் படிச்சா மட்டும்தான் நீங்க கிராக் பண்ண முடியும் பசங்களா. இல்லை அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராக் த எக்ஸாம். ஓகே, நான் எப்படி அப்ளை பண்ணலாம்? A1 V1 is equal to what? A2 V2 ன்னு சொல்லலாமா? எஸ் ஆனோ? கொடுத்திருக்கிறது பாருங்க, given ஃபர்ஸ்ட் எழுதிருங்க பார்க்கலாம்.
ஸோ A1 ஓட வேல்யூ R1 கொடுத்துட்டாங்க. R1 ஓட வேல்யூ என்னது 2 சென்டிமீட்டர், R2 ஓட வேல்யூ 1 சென்டிமீட்டர், V1 ஓட வேல்யூ 2 மீட்டர் பர் செகண்ட் இல்லையா? V1 ஓட வேல்யூ 2 மீட்டர் பர் செகண்ட். நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? V2 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இட்ஸ் லைக் a சிலிண்டர் இல்லையா? பை ஆர் ஸ்கொயர் சொல்லலாமா? ஏரியா கிராஸ் செக்ஷன். அப்ப நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். V1 ஓட வேல்யூ இங்க பாருங்க, V1 ஓட வேல்யூ 2 ன்னு எடுத்துட்டேன். V1 ஓட வேல்யூ வாட் 2. ஏரியா கிராஸ் செக்ஷன் பை ஆர் ஸ்கொயர் இல்லையா? ஆர் ஸ்கொயர் R1 ஸ்கொயர் ன்னு எடுத்துட்டேன். ஓகே, R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு V2 பை R2 ஸ்கொயர் ன்னு எடுத்துட்டேன். எஸ் ஆனா 2 into பை, இந்த பை கேன்சல் ஆயிரும். நோ நீட் டு வரி அபௌட் தட். R1 ஸ்கொயர், R1 ஸ்கொயர் இத ஸ்கொயர் பண்ண என்ன கிடைச்சிரும்? 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ ரெண்டு சைடுல இருக்க சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும். V2 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரைட்? சோ இதுவும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லும்போது கேன்சல் ஆயிரும். சோ நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா 2 into 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்ங்கிறது என்ன சொல்லலாம்? 62 ன்னு சொல்லலாமா? 4 ஸ்கொயர் இஸ் 62. சரி, 4 ஸ்கொயர் 16 into 2 ன்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? 32 ன்னு சொல்லிடலாமா? எஸ். சோ இது என்ன சொல்லலாம்? V2. சோ V2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? சோ 32 is the answer. எஸ் ஆனா ஆப்ஷன் இருக்கா? 32 இல்லையே. Then what we have to calculate? See, wait. So நாம என்ன கால்குலேட் பண்ணனும்? Water leaving the point B நான் கால்குலேட் பண்ணனும் இல்லையா? Yes. So we have to calculate the velocity of the water. The tube of length L, the radius cross section of the point P 2 centimeter at the point 2 1 meter 1 centimeter. Now if the velocity of the water entering what is a 2 meter per second, then velocity of the water leaving கேட்டிருக்காங்க இல்லையா? So இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Just we'll apply that. So V1 ங்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். V1 is nothing but 2 centimeter. 2 area cross section என்ன கொடுத்துட்டாங்க? A1 is at அதுவும் 2 centimeter ன்னு கொடுத்துட்டாங்க right? So 2 into, so area cross section சொல்லும்போது so 2 meter per second, area cross section சொல்லும்போது என்ன சொல்லலாம்? pi R1 square 2 centimeter 10 to the power of, yes, centimeter not centimeter is equal to square A2 ஓட வேல்யூ இங்க பாருங்க pi A1 square, so centimeter 1 centimeter square into V2. Sorry, இந்த இடத்துல நான் 4 னே போட்டுட்டேன். ஓகே, இந்த பை கேன்சல். 2 into இது என்ன ஆயிரும்? 2 square 4 ஆயிருமா? This is nothing but V2. So V2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 8 meter per second. So what is the answer? Is that D is the answer. Yes or no? Clear? Everyone understood it? பசங்களா புரிஞ்சுதா? எனக்கு கிளாஸை விட்டு விருப்பமே இல்லை சார். ஸ்கூலுக்கு போகணும் பாய்ஸ் சாரா? நான்சி ஓகேமா? ஓகேமா? So this is what is the idea, you must know clearly. Next பசங்களா, இந்த question solve பண்ணுங்க பாருங்க. இந்த question try to solve this one. The figure below shown a liquid being pushed out of the tube by piston. Pistonல வெச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படினா push பண்ணிட்டாங்க. This is what is a piston. So இத வெச்சு என்ன பண்றாங்க? push பண்றாங்க. ஓகேவா? So the area cross section of that, area cross section என்ன கொடுத்துட்டாங்க? area cross section இந்தோட area cross section கொடுத்துட்டாங்க 2 centimeter square, 2 centimeter square. The area cross section of the piston at outlet எவ்வளவு சொல்லிட்டாங்க? இதோட outlet கொடுத்துட்டாங்க. இதோட outlet எவ்வளவு சொல்லிருக்காங்க? 10 millimeter square னு கொடுத்துட்டாங்க. So conversion is very important பசங்களா. எப்பவுமே fluid பொறுத்த அளவுக்கு conversion ப்ராப்பரா பண்ணிருங்க. conversion தெரிஞ்சிச்சுனா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். If the piston is pushed to speed, எவ்வளவு கொடுத்துட்டாங்க? piston ஓட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. What is value is that? piston ஓட ஸ்பீட் 4 centimeter per second கொடுத்துட்டாங்க. What we have to calculate? Piston. What is that? Speed of outcome fluid கேட்டிருக்காங்க. அதுவும் centimeter per secondல கேட்டிருக்காங்க. So நம்ம போலாமா? So given என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. given கொடுத்திருக்காங்க. What is given is that? So கொடுத்திருக்காங்க என்ன அப்படினா area cross section A1 கொடுத்துட்டாங்க பசங்களா 2 centimeter square. A2 கொடுத்துட்டாங்க. What is that? output. outputங்கிறது என்ன சொல்லலாம்? 10 millimeter square னு கொடுத்துட்டாங்க இல்லையா? 10 millimeter square. இதுக்கு ஃபர்ஸ்ட் நாம கன்வர்ட் பண்ணனும். ஏனா millimeter இது centimeter. So centimeter சொல்லும்போது 2 into 10 to the power of -4 னு சொல்லலாமா? சென்டிமீட்டர்னா -2, அத ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு டைம் 10 to the power of -2, 10 to the power of -2 என்னமா மாறிடும்? 10 to the power of -4. A2 ஓட வேல்யூ பாருங்க 10 into மில்லின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? 10 to the power of -3, அத ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? 6. ஓகே, இது எப்போ என்னது? மீட்டர் ஸ்கொயர். இதுவும் என்னது? மீட்டர் ஸ்கொயர். இதுவும் மீட்டர் ஸ்கொயர். எஸ் ஆனா ஏரியா கிராஸ் செக்ஷன் கால்குலேட் பண்ணிட்டோம்.
இங்க ஸ்பீடு ஃபைனல் ஆன்சரும் என்ன சொல்லிருக்காங்க சென்டிமீட்டர் per second தான் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் சென்டிமீட்டர், no need to change this one. ஓகேவா, நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? a1 v1 is equal to what? a2 v2 இல்லையா? a1 v1 is equal to a2 v2. இப்போ a1 ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா? what is a1 ஓட வேல்யூ? 2 into 10 to the power of minus 4 ன்னு சொல்லலாமா? 2 into 10 to the power of minus 4. ஸ்பீடோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? so 4 centimeter per second. yes ana 4 is equal to a2 ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். a2 ஓட வேல்யூ இங்க பாருங்க 10 into 10 to the power of minus 6 into what is that? v2. can you tell me answer? answer comment பண்ணுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. so try to answer this question பசங்களா. so தயவு செய்து ஆன்சர் பண்ண பாருங்க. அப்பதான் உங்களோட நாலேஜ் உங்களால டெஸ்ட் பண்ண முடியும். நீங்க எந்த அளவுக்கு நியூமெரிக்கல்ல இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் போட வருதுங்கிறது தெரிய வரும். சோ நியூமெரிக்கல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டாவே போதும், நீட் எக்ஸாம்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ல பிசிக்ஸோட ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்றதுக்கு நியர்லா இப்ப பாருங்க, ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், அதாவது நல்லா நியூமெரிக்கல் சால்வ் பண்ற ஸ்டூடெண்ட் 1 hourல சால்வ் பண்றானா அந்த 45 கொஸ்டின், நம்ம வீக்கா இருக்கும்போது நியூமெரிக்கல் வீக்கா இருக்கும்போது நமக்கு அந்த 41 hourல நம்ம எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்போம்? ஒரு 20 இருந்து 30 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிருப்போம். ஏன் அப்படின்னா we are very difficult, we are struggling what is the solving numerical. கிளியரா? சோ நீங்க எந்த அளவுக்குல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ நியூமெரிக்கல்ல உங்களுக்கு என்ன ஆகும்? ஈஸியா ஸ்பீட் வந்துரும். ஓகே, ஸ்பீட் வந்தாலே உங்களால ஆன்சர் பண்ண முடியும் மேக்ஸிமம் மார்க். எஸ் ஆனோ? சோ நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நீங்க பாருங்க, நான் எடுத்துட்டேன், சேஞ்ச் பண்ணலாமா? சோ இது 10 to the power of 1 சொல்லும்போது +1, இது என்ன இருக்கும்? -6 சொல்லும்போது 5 ஆயிரும். இதை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். இது என்ன ஆயிரும்? 8 into 10 to the power of -4 இல்லையா? கீழே என்ன ஆயிரும்? ஏன்னா 10 into இங்க 10 power 1, இங்க 10 power -6 ஆட் பண்ணா 10 to the power of -5. இது கீழே வந்துச்சு அப்படின்னா 10 to the power of -5 is v2. இது மேல போச்சு அப்படின்னா 8 into 10 to the power of -4 plus 5 ஆயிருமா? so -4 plus 5 plus 1 ஆயிரும். this is we can say it is a 80 meter per second, centimeter per second. clear? everyone understood, right? what is the final answer is that 80 centimeter per second ன்னு நாம சொல்லலாம். so இதெல்லாமே so very important thing. இதை பேஸ் பண்ணி வால்யூம் ஃப்ளோ ரேட் பேஸ் பண்ணி இருக்கிறது. எஸ்ஆன் ஆர்கனிமி பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட்னா என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். ஓகேவா? சோ லாஸ்ட் என்ன முடிச்சோம்? ஜஸ்ட் we discuss that வால்யூம் ஃப்ளோ ரேட் முடிச்சோம். வால்யூம் ஃப்ளோ ரேட், வால்யூம் ஃப்ளோ per secondங்கிறது வால்யூம் ஃப்ளோ ரேட். இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ per secondங்கிறது என்ன சொல்லலாம்? மாஸ் ஃப்ளோ ரேட்னு சொல்லலாம். எஸ்ஆன் ஆர்கனிமி பாயிண்ட். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் தட் மாஸ் ஃப்ளோ ரேட். மாஸ் ஃப்ளோ ரேட். செகண்ட் டாபிக் இஸ் தட் மாஸ் ஃப்ளோ ரேட்னா என்னன்னு பார்க்க போறோம். எஸ்ஆர் ஆர்கனிமி பாயிண்ட். மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஃப்ளோ பர் செகண்ட். தட்ஸ் இட் சிம்பிளி. எவ்வளவு அமௌண்ட் உள்ள போகுதோ சேம் அமௌண்ட் என்ன ஆகும்? வெளியே வரும் இல்லையா? சோ இதுல நான் எடுத்துட்டேன், இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் a1, இதுல ஃப்ளூயிடோட ஸ்பீடு நான் எடுத்துட்டேன் v1 எடுத்துட்டேன். இதுல ஏரியா கிராஸ் செக்ஷன் a2, இதோட ஸ்பீடு என்ன எடுத்துட்டேன்? v2 ன்னு எடுத்துட்டேன். நவ இப்போ வால்யூம் ஃப்ளோ ரேட் கால்குலேட் பண்ண மாஸ் ஃப்ளோ ரேட் கால்குலேட் பண்ண போறோம். மாஸ் ஃப்ளோ per என்ன சொல்லலாம்? மாஸ் ஃப்ளோ per டைம்ங்கிறத என்ன சொல்லலாம்? மாஸ் ஃப்ளோ. வாட் இஸ் a மாஸ் ஃப்ளோ ரேட் ன்னு சொல்லலாம். மாஸ் ஃப்ளோ per டைம்ங்கிறத என்ன சொல்லலாம்? மாஸ் ஃப்ளோ ரேட் ன்னு சொல்லலாம். இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் எப்படி எழுத போறோம் அப்படின்னா இங்க பாருங்க, இதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மாஸ் உள்ள வருதோ சேம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் என்ன ஆகும்? வெளியே வரும் இல்லையா? அதுதான் மாஸ் ஃப்ளோ ரேட். அது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ திஸ் ரிமைன்ஸ் வாட் இஸ் இட்? கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர் இல்லையா? திஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா மாஸ் பர் டைம்ல ரெஃபர் பண்ணலாமா? இங்க மாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டில எழுதுறேன். சோ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? மாஸ். சோ மாஸ் பர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இல்லையா? இப்ப மாஸ் எனக்கு வேணும் அப்படின்னா டென்சிட்டி, வால்யூம் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இதோட லென்த் L ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இதோட லென்த் L ன்னு எடுத்துட்டேன்னா சோ டென்சிட்டி ஏரியா இன்டு லென்த் டிவைடட் பை டைம். சோ இங்க பாருங்க L by T ங்கிறது என்ன சொல்லலாம்? வெலாசிட்டின்னு சொல்லலாமா? வாட் யூ வில் கெட்? டென்சிட்டி ஏரியா கிராஸ் செக்ஷன் இன்டு வெலாசிட்டி. This is what is that mass flow rate ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சோ நோட் பண்ணிக்க, this is very important idea. ரோங்கிறது என்ன சொல்லலாம்? It is the density of the fluid. Density of the liquid. SN origami point liquid. ஏங்கிறது என்ன சொல்லலாம்? ஏரியா கிராஸ் செக்ஷன். ஏரியா கிராஸ் செக்ஷன். விங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா velocity. Clear? So this must be known clearly. SN origami point பசங்களா? Clear? Everyone understood, right? யாராவதுக்கு புரியாம இருக்கா பசங்களா? It is a volume flow rate, mass flow rate எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதா?
So try to answer this one, don't sit simply. Okay, so this is very important, you must know clearly. Yes or no? Any doubt இப்ப வரைக்கும் நான் எடுத்துட்டேனா? So volume flow rate, mass flow rate நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? வால்யூம் எவ்வளவு உள்ள போகுதோ சேம் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வெளியே வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ ரெண்டு நான் எடுத்துட்டேன். டைனமிக் எடுக்கும்போது ஃப்ளூயிட் என்னவா இருக்கும், ஸ்லோவா ஃப்ளோ ஆகலாம், இல்லைன்னா என்ன ஆகும், கண்டினியூஸ்லி ஸ்பீட் அதிகமா இருக்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ நார்மலா ஒரு ரிவர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். நார்மலா டேம் இருக்கு, டேம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணாம இருக்காங்க. ஃப்ளூயிட் ரிவரோட ஃப்ளோ என்னவா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும், மெதுவா. அது மூவ் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லையா, ரிவரோடது. இதுவே டேம் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன், என்ன ஆகும், அதில் இருக்க ஸ்பீட் ஆஃப் வாட்டர் அதிகமா இருக்கனால என்ன ஆகும், அப்படியே நமக்கு தெரியும் ஸ்பீடு, அதாவது அந்த ரிவர் வாட்டர் ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அப்படின்னா டேம் ஓப்பன் பண்ணாத முன்னாடி ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகும் இல்லையா. ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, வி கேன் ரெப்ரசென்ட் தட், பிகாஸ் அது ஃப்ளோ இருக்கு இல்லையா, ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதை ஸ்ட்ரீம் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்படின்னா ஸ்மூத் ஃப்ளோவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்றது தான் என்ன சொல்லலாம், ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ ஆர் லேமினார் ஃப்ளோன்னு சொல்லலாம். இதுவே ஸோ கண்டினியூஸா என்ன அப்படின்னா, ஸ்பீடா அதிகமா இருக்கும்போது அதோட ஸ்மூத்னஸ் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். அந்த ஃப்ளூயிடோட ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்றது தான் டர்புலன்ட் ஃப்ளூயிட் சொல்லலாம். ஓகே, ஃப்ளூயிடோட ஃப்ளோவை நாம ரெண்டு வேல டிஃபைன் பண்ணலாம், அதுதான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஃப்ளூயிட் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ரெண்டு நாம யூஸ் பண்ணலாம். பிரசன்டேஷன் எப்படி அப்படின்னா, டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ஃப்ளோ இஸ் வாட், டூ டைப்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஃப்ளோங்கிறது ரெண்டு டைப் இருக்கும். ஃப்ளோங்கிறது ரெண்டு டைப். ஃப்ளோங்கிறது என்ன சொல்லலாம், இட் இஸ் a டூ டைப்ஸ். ஃப்ளோங்கிறது என்ன சொல்லலாம், இட் இஸ் a டூ டைப்ஸ். ஒன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா லேமினார் ஃப்ளோன்னு சொல்லலாம். லேமினார் ஃப்ளோ, வெரி இம்பார்ட்டன்ட் திங், லேமினார் ஃப்ளோன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் a டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லலாம். டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லலாம். டர்புலன்ட், டர்புலன்ட், டர்புலன்ட் ஃப்ளோ. ரெண்டு ஃப்ளோ இருக்கு. எஸ் ஆனோ. டர்போ, டர்போங்கிறது என்ன அர்த்தம், வாட் இஸ் a டர்போ? டர்போங்கிறது வெரி ஹை. எஸ் ஆனா இருக்கீங்க பாயிண்ட். சோ எனக்கு சார் வி நான் sir, V na, it is a velocity. V is a velocity here. Hi Dharani. Dharani, you came finally. So ana late ah varreenga Dharani. Okay, rendu flow irukku. One enna solliten appadina laminar flow, இன்னொன்னு என்ன சொல்லலாம், it is a turbulent flow ல represent பண்ணலாம். Yes or no? Laminar flow ங்கிறது என்னவா இருக்கும்? What do you mean the laminar flow? Very important thing. So the flow is what is a smooth ஆ இருக்கும். Yes or no? The flow என்னவா இருக்கும், steady ஆ இருக்கும். It is a steady flow தான் என்ன சொல்லலாம், steady flow. ஸ்டடியா இருக்கும். எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ நான் ஃப்ளூயிட் எடுத்துட்டேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஐ எம் டேக்கிங் த ஃப்ளூயிட். எப்படி போயிட்டு இருக்குன்னா, இப்படி ஃப்ளூயிட் இருக்கு. லிசன், இட் இஸ் ஃப்ளூயிட் இஸ் ஃப்ளோயிங், இட்ஸ் லைக் a wave. நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். லிசன் கேர்ஃபுல்லி. the velocity of the fluid நான் எடுத்திருக்கேன். velocity of the fluid. ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல velocity of the fluid நான் எடுத்துட்டேன். ஜஸ்ட் வெயிட். இங்க இருக்க velocity of the fluid நான் எடுத்துட்டேன், v1 எடுத்துட்டேன். இங்க velocity of the fluid சேம் பாயிண்ட்ல எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இந்த சேம் பாயிண்ட்ல velocity of the fluid என்னவா இருக்கும், சேமா இருக்கும். SN academy point. சோ அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்பீட் என்னவா இருக்கும், டிஃபரண்ட் ஸ்பீடா இருக்கும். SN academy point டிஃபரண்ட் ஸ்பீடா இருக்கும். See here, at particular point the speed of the fluid என்னவா இருக்கும், சேமா இருக்கும். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல speed of the fluid என்னவா இருக்கும், சேமா இருக்கும். So இங்க பாருங்க, இந்த v1 இருக்கும். At different pointல speed different இருக்கும், but particular pointல same இருக்கலாம். Or else we can say v1 is not equal to v2. some caseல இருக்கும். v1 is equal to v2 கூட இருக்கலாம். இங்க இருக்க velocityயும் இங்க இருக்க velocity equal இருக்கலாம். But ஆனா இந்த a and bங்கிற பாயிண்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. a and bங்கிற பாயிண்ட்ல the velocity of a point that must be equal to what, velocity of b point. At particular point the velocity of the flow என்னவா இருக்கணும், remains constant. Very important thing for a steady flow வை நம்ம represent பண்றதுக்கு யூஸ் பண்றது. SNR academy point. So laminar flow ல it should be steady flow ஆ இருக்கும், ஸ்லோவா மூவ் ஆகும். SNR flow ஆகிறதே நமக்கு தெரியாது. ஓகேவா? So the velocity at particular point என்னவா இருக்கும், remains same ஆ இருக்கும். SNR academy point. இந்த லைனை எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா, listen, நாம இந்த ஸ்டடி ஃப்ளோவை யூஸ் பண்ற லைன் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, தட் லேமினார்னு சொல்லலாம். இட் இஸ் a லேமினார் லைன் சொல்லலாம். or else what is it, இங்க பாருங்க, இந்த ஸ்டடி ஃப்ளோவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ற லைன் தான் என்ன சொல்லலாம், we can say it is a ஸ்ட்ரீம் லைன் சொல்லலாம்.
this streamline என்னவா இருக்கலாம் அப்படின்னா straight line கூட இருக்கலாம். The streamline must be what? Not a must be. Streamline in the straight or else what என்னவா இருக்கலாம்? Curved path இருக்கலாம். Curved line கூட இருக்கலாம். Yes or getting me point? Steady flow நாம represent பண்றதுக்கு யூஸ் பண்ற லைன் தான் என்ன சொல்லலாம்? It is a streamline சொல்லலாம். Yes or getting me point? So understand this one clearly. Clear everyone understood? இப்போ நான் லேமினார் ஃப்ளோ எடுத்துட்டேன் அப்படின்னா எதுக்காக இந்த லேமினார் ஃப்ளோவை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம்னா ஐடியல் ஃப்ளூயிடை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேமினார் ஃப்ளோங்கிறது என்ன சொல்லலாம்? இட் இஸ் a steady flow. The velocity at particular point என்னவா இருக்கும்? remain சேமா இருக்கும். or else velocity at all the point என்னவா இருக்கும்? சேமா இருக்கலாம். So this is what is a very important idea. Velocity at particular point must be same or else velocity of the different point என்னவா இருக்கும்? different இருக்கும். கிளியரா? So this is what is it நாம யூஸ் பண்றோம். இந்த ஸ்டடி ஃப்ளோவை நான் இப்போ ஃபுல்லாவே நான் எழுதுறேன். நெக்ஸ்ட் டாப்லைன் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுல ஸ்லைட்ல நம்ம டாப்லைன் ஃப்ளோவை பார்க்கலாம். சோ இதை நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இதை நாம டிஸ்கஷன் பண்றோம். இந்த ஃப்ளூயிடை எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா சீங்க turbulent flow or else Tamil laminar flow நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். laminar flow-வை so it is a line, streamline சொல்லிட்டேன் இல்லையா? எதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஐடியல் ஃப்ளூயிடை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சோ இந்த லேமினார் ஃப்ளோவை எதுக்கு யூஸ் பண்றோம்? டு ரெப்ரசென்ட் ஐடியல் ஃப்ளூயிட். இந்த ப்ராப்ளம் எல்லாமே இந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல எல்லாமே நாம எடுக்கிறது என்ன ஃப்ளூயிடா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஐடியல் ஃப்ளூயிடா இருக்கும். இஃப் ஐ டேக் இட் இஸ் ஐடியல் ஃப்ளூயிட் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், இதோட ஐடியல் ஃப்ளூயிட் எடுத்துட்டேன் அப்படின்னா விஸ்கோசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டி ஜீரோவா இருக்கும். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டி என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். தட் இஸ் incompressible. Delta change in volume என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். எஸ் ஆர் நாட் கெட்டிங் மீ பாயிண்ட்? The coefficient of viscosity கம்மியா இருக்கும். It is a less value. We can take it as a zero. Change in volume என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும், ஜீரோவா இருக்கும். What do you mean the change in volume zero அப்படின்னா it is incompressible. Ideal fluid எடுத்துட்டேன் அப்படின்னா it is incompressible. Okay, so no friction. Friction அப்படின்னா viscosity. No viscosity ன்னு சொல்லலாம். viscosity ன்னு சொல்லலாம். No viscosity. Yes or not getting me point? Very important thing you must know clearly. So ideal property oda ideal fluid oda property பாருங்க என்னென்ன property ideal fluid oda property. First property is that it is a incompressible, no viscosity ன்னு சொல்லலாம். Incompressible and no viscosity. Yes or not getting me point? யாராவதுக்கு புரியாம இருக்குங்களா பசங்களா? Yes, is it clear, right? Any doubt? So very important thing. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா and also this streamline never intersect. The streamline never intersect. So it is like a electrostatic la electric field line சொல்லுவாங்க, electric field line never intersect. அதுதான் இந்த மாதிரி தான். Yes or not getting me point? So this is very important, useful for you. Yes or no? இங்க பாருங்க எடுத்துக்க what are the property of that laminar flow? It is a steady flow. Velocity at particular point என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். And also so v1 is not equal to இங்க velocityயும் இந்த velocityயும் ஈக்குவலா இருக்கலாம் இல்லனா டிஃபரண்டா இருக்கலாம். And also இத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ற லைன் தான் என்ன சொல்லலாம்? It is a streamline. அந்த streamline என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கலாம் இல்லனா கர்வ்ட் பாத்தா இருக்கலாம். And one more thing is that so another property. So இந்த laminar flow-வை எதுக்கு நாம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐடியல் fluid ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஐடியல் fluidங்கிறது என்ன அப்படின்னா the incompressible volume என்ன ஆகுது? change in volume ஜீரோவா இருக்கும். கம்ப்ரஸ் பண்ணவே முடியாது ஐடியல் fluid. And also no friction, which mean that no viscosity. So and also streamline enna agadu? It is never intercept each other. So it is never intercept each other. So it is not possible. Yes or not getting my point? It is not at all possible for a streamline. Clear? So ipo na eduthutten laminar flow ngirudhu enava irukum? Clear? Laminar flow ngirudhu enava irukum appadina listen na ipo eduthutten fluid eduthuten vechukanga. If it is a fluid at particular point la இந்த பாயிண்ட்ல இங்க பாருங்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. It is not a smoothness. என்னவா இருக்கும் இதோடது? So it smoothness ஆ இருக்காது, ஸ்மூத்தா இருக்காது. என்ன ஆகும்? So ரேண்டமா இருக்கும். இப்படி இருக்கும். ஓகேவா? So very important thing, at particular pointல என்னவா இருக்கும்? velocity இந்த இடத்துல v1 ஆ இருக்கும், இந்த இடத்துல v2 ஆ இருக்கும், இந்த இடத்துல v3 ஆ இருக்கும், v4 ஆ இருக்கும்.
அப்படின்னா at particular point velocity என்னவா இருக்கும் டிஃபரண்டா இருக்கும் at this particular point velocity என்னவா இருக்கும் it is not equal ஆ இருக்கும் so this is very important thing so this is what is a turbulent flow னு சொல்லலாம் so we will discuss that only that what is a laminar flow மட்டும் தான் டிஸ்கஷன் பண்ணுவோம் we never discuss turbulent flow in a dynamic fluid dynamicsல நாம டிஸ்கஷன் பண்ண மாட்டோம் yes or no so that's why I am explaining laminar flow மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் any doubt யாராவது புரியலனா just சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கெல்லாம் புரிஞ்சதோ just thumbs up பண்ணுங்க பார்க்கலாம் புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க yes or no யாருக்கெல்லாம் புரிஞ்சது பசங்களா புரிஞ்சிருச்சா அப்படினா just thumbs up பண்ணுங்க பார்க்கலாம் yes if you understand this one can you do the thumbs up இல்லனா fire symbol தட்டி விடுங்க புரிஞ்சிச்சுனா அப்படினா fire symbol தட்டி விடுங்க பசங்களா so I can recap yes Dharani is good யாருக்கெல்லாம் புரியல see நம்ம பசங்கிட்ட இருக்கிற ஒரே ஒண்ணுதான் என்ன அப்படினா சார் ஏதாவது ஒரு டாபிக் போகும்போது சார் அந்த டாபிக் டீச் பண்ணுங்க சார் இந்த டாபிக் டீச் பண்ணுங்க சார் அப்படிங்கறத நிறைய படிச்சிர மாதிரி சொல்லிடுறாங்க நாங்களும் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டாபிக் டீச் பண்ணுவோம் ஆனா அந்த டாபிக்ல ஸ்டூடெண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க நாம எவ்வளவுதான் டீச் பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் we will feel bored faculty will feel bored நான் எந்த அளவுக்கு டெப்தா டீச் பண்ணாலும் நீங்க இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படின்னா not at all useful for this புரிஞ்சுதா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க பாருங்க பசங்களா ஓகேவா ஸோ சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்காக தான் நான் எடுக்கிறோம் உங்களுக்காக தான் we are discussing that டாபிக் ஸோ நீங்கள் அந்த டைமில் இல்லை அப்படின்னா வாட் இஸ் த யூஸ் இல்லையா ஸோ பி ப்ரெசன்ட் டில் தட் வாட் எண்ட் ஆஃப் த வீடியோ ஸோ நிறைய டைம் பாருங்க அந்த கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் நிறைய ப்ராப்ளம் அதுலேருந்து சால்வ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடும் எங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் ஓகேவா திஸ் மஸ்ட் பி நோ கிளியர் எஸ் ஆனா ஸோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா நவ் ஸோ இப்போ பாருங்க சேம் ஐடியா இது கொஸ்டின் த ஃப்ளூயிட் இஸ் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ கொஸ்டின் பாருங்க த ஃப்ளூயிட் இஸ் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ ஹரிசாண்டல் பைப் ஸோ ஸ்ட்ரீம்லைன் கொடுத்துட்டாங்க இட் இஸ் அ ஸ்ட்ரீம்லைன் அப்படின்னா ஸ்ட்ரீம்லைன் அப்படிங்கிறது என்ன ஃப்ளூயிடா இருக்கும் இட் இஸ் அ ஐடியல் ஃப்ளூயிடா இருக்கும் the variable area cross section for which of the following statement is correct னு கேட்டிருக்காங்க which of the following statement is correct okay can you tell me the answer இது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா எது ஆப்ஷனா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் first question first option பாருங்க the velocity is maximum at narrow part of the pipe and velocity and the pressure is maximum at the widest part of the pipe pressure is maximum so இது என்ன அப்படின்னா see here then when velocity and pressure both is maximum at narrow pipe next one velocity and pressure is both is maximum at wider pipe so இது பெர்னோலிஸ் தியரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு then I will discuss this question பெர்னோலிஸ் தியரம் நாம பாத்துறலாம் then we'll discuss this question ஓகேவா பெர்னோலிஸ் தியரம் பார்த்துட்டு நாம டிஸ்கஷன் பண்ணலாம் கிளியரா so இது வரைக்கும் புரிஞ்சுதா yes or no everyone understood right next what we are going to discuss that very important thing next part third part of that third part first part முடிஞ்சிருச்சு second part முடிஞ்சிருச்சு என்ன பார்க்க போறோம் அப்படினா third part part T part 3 third part என்ன அப்படினா equation of continuity third part என்னது equation of continuity yes equation of continuity so this is very important thing what is the equation of continuity I already nama discussion pannidom what is the equation of continuity this equation of continuity explains that very important thing edha explain pannum mass conservation explain pannum conservation must be know clearly the equation of continuity explains that what mass conservation enna artham na tube eduthita this is what is my tube eduthiten vechuka idu enoda tube nu eduthiten vechuka so idhula liquid flow ஆயிட்டு இருக்கு fluid is flowing so இதோட area cross section a1 எடுத்துட்டேன் இதோட area cross section velocity v1 எடுத்துட்டேன் இதோட area cross section a2 இதோட velocity v2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம் so mass conserve அப்படினா எவ்வளவு mass உள்ள போகுதோ same amount of mass வெளிய வரும் இல்லையா so that is nothing but equation of continuity explains that mass conservation ஓகேவா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா we already know that so இங்க எவ்வளவு mass னு சொல்லலாம் it is a mass flow rate தான் நாம ரெப்ரசன்ட் பண்ணோம் so inga mass flow rate da naama edukka porom mass flow rate the mass flow rate enava irukum remains what is it constant sollama mass flow rate what
remains constant. Mass flow rate என்ன சொல்லலாம்? Remains constant நம்ம represent பண்ணலாம். அப்ப இந்த mass flow rate எப்படி represent பண்ணலாம்? Mass flow rate, mass per second. எஸ் ஆனா mass flow per second ங்கிறத mass flow rate எப்படி represent பண்ணலாம்? Density, area cross section into velocity. Density, area cross section into velocity நம்ம represent பண்ணலாம். Which mean that எப்படி represent பண்ணலாம்? Rho A1 V1 because it is the same density. இங்க வாட்டர்னு எடுத்துட்டா அப்படின்னா வெளியே கெரோசினா வர போறது இல்ல. அப்படியே இருந்துச்சுன்னா நாம தான் என்னவா இருக்கும்? ஸோ பணக்காரனா இருப்பான். வாட்டர் எல்லாம் உள்ள விட்டு கெரோசினா எடுத்துக்கலாம், இல்ல ஆயில் எடுத்துக்கலாம் இல்லையா? எஸ். ஸோ த டென்சிட்டி இங்க உள்ள டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் எடுத்துட்டா அப்படின்னா சேம் டென்சிட்டி தான் வரப்போகுது. ஸோ இங்க என்ன சொல்லலாம்? ரோ இன்டூ A2 V2. இந்த ரோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? A1 V1 that must be equal to what? A2 V2. Clear? So this is what is that you must know clearly. Yes or no? This is what is the equation of continuity and represent பண்ணலாம். The equation of continuity represent that mass flow rate A1 V1 is equal to A2 V2. So இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா the velocity of the fluid, the velocity of the fluid, velocity is directly proportional to what is that? Area cross section represent பண்ணலாம். Very very important before knowing what is the Bernoulli's theorem. ஓகேவா? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? So this is what is that? Equation of continuity நம்ம represent பண்ணலாம். So density and constant. Yes, Dharan is super. Yes, an academic point. Equation of continuity represent பண்ணலாம். This is what is the third part of that. என்ன சொல்லலாம்? Fluid represent பண்ணலாம். Next very important thing, because we are discussing that conservation idea. Mass conservation பார்த்துட்டோம், volume flow rate பார்த்துட்டோம், அது கன்சர்வ் நாம பார்த்துட்டோம். எனர்ஜி கன்சர்வேஷன் இருக்கா? Because ஒரு லிக்விட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஃப்ளோ ஆகும்போது கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறும். அதே மாதிரி பிரஷர் எனர்ஜியும் மாறும். அதை ரெப்ரசன்ட் பண்றதா என்ன சொல்லலாம்? பெர்னோலிஸ் தியரம். எஸ் ஆன் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? ஸோ பெர்னோலிஸ் தியரம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட் வாட் இஸ் தட்? எனர்ஜி கன்சர்வேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஏன்னா ஒரு லிக்விட் ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு போகும்போது கைனடிக் எனர்ஜி, ஏன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஒரு ஏரியா கிராஸ் செக்ஷன்ல இருந்து இன்னொரு ஏரியா கிராஸ் செக்ஷன் போகும்போது என்ன ஆகும்? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். விச் மீன் தட் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அதே டிஃப்ரெண்ட் ஹைட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதே மாதிரி பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கனால பிரஷர் இன்டு வாட்? சேஞ்ச் இன் வால்யூம் என்ன சொல்லலாம்? இட் இஸ் ஒர்க் டன். அந்த ஒர்க் டன் தான் என்ன சொல்லலாம்? எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி என்ன சொல்லலாம்? பிரஷர் எனர்ஜி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ பெர்னோலிஸ் தியரம் தான் என்ன பார்க்க போறோம்? தேர்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். பார்ட் 4ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் a fourth part. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், வாட் இஸ் an idea is that Bernoulli's principle, Bernoulli's theorem or is Bernoulli's principle. So Bernoulli's principle ங்கிறது என்ன அப்படின்னா it is a Bernoulli's principle. It explains what? Conservation of what? Very important thing, conservation of mass. So in the Bernoulli's principle எதை represent? Not conservation of mass, conservation of what? Energy. Explains that what? Conservation of energy னு represent பண்ணலாம். Energy conservation. Yes or no getting me point? Bernoulli's theorem explains that energy conservation. Yes or no getting me point? Bernoulli's theorem எதை explain பண்ணும்? Energy conservation. என்னென்ன எனர்ஜின்னு பாருங்க, என்னென்ன எனர்ஜின்னு பாருங்க பார்க்கலாம். First energy is that very important thing. First energy என்ன எனர்ஜி சொல்லலாம் அப்படின்னா first energy the pressure energy. Very important thing, pressure energy. Pressure energy. Next energy என்ன சொல்லலாம் அப்படின்னா we can take it as that kinetic energy. Kinetic energy. Then என்ன எனர்ஜி சொல்லலாம்? It is a potential energy சொல்லலாம். Okay, so this must be constant. என்ன எனர்ஜி சொல்லலாம்? It is a pressure energy, kinetic energy, potential energy எல்லாமே என்னவா இருக்கும்? It is a constant ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி எடுத்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா if it is taking that fluid நான் எடுத்துட்டேன். So this is what is that fluid. Okay, இது ஏரியா கிராஸ் செக்ஷன் A1, ஸ்பீட் இஸ் V1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது ஏரியா கிராஸ் செக்ஷன், வெலாசிட்டி V2, ஏரியா கிராஸ் செக்ஷன் இஸ் A2. இப்போ நான் எங்க இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு ஹைட்ல வச்சிருக்கேன். இந்த ஹைட்டோட ஹைட்டு H1 எடுத்துட்டேன். இந்த எண்டு ஒரு வச்சிருக்கேன். இந்த எண்டோட ஹைட் என்ன எடுத்துட்டேன்? H2ங்கிற ஹைட்ல வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன எனர்ஜி இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், mgh இல்லையா? இப்போ fluid என்ன இருக்கு? It is a flowing. இங்க இருந்து என்ன இருக்கு? fluid flow ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்க pressure, always we know that pressure is always flow from fluid always flow from higher pressure to lower pressure. So இங்க pressure P1, இங்க pressure P2 ன்னு எடுத்துட்டேன்.
Yes or no? இப்போ நாம ஐடியா அப்ளை பண்ணலாமா? So I'm going to apply that idea. So principle of Bernoulli's principle நான் அப்ளை பண்றேன். எப்படி அப்ளை பண்ணலாம்னா இங்க pressure energy என்ன சொல்லலாம் P1 இங்க okay pressure energy P plus kinetic energy in terms of density ல represent பண்ணா 1/2 rho V1 square. So இங்க நான் எடுத்துட்டேன் V1 square plus potential energy rho g H1. Yes or no? Rho g H1. So இந்த இடத்துல என்னவா இருக்கும் பாருங்க. So this must be constant. So first நாம என்ன எடுத்துட்டேன் அப்படினா listen carefully. First pressure energy plus 1/2 rho v square that must be plus rho g h that must be what is a constant. So இதுதான் என்ன சொல்லலாம் Bernoulli's theorem நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். So நோட் பண்ணிக்கங்க பசங்களா, இதுல இருந்து நிறைய क्वेश्चन கேட்பாங்க. Bernoulli's theorem. Yes or no getting me point? P plus 1/2 rho v1 square v square plus what? Rho g h. Yes, Dharani, super good. Super. Yes, good Dharani. So can we apply the Bernoulli's theorem? Apply பண்ணலாமா? எந்த இடத்துல அப்ளை பண்ண போறேன்? இந்த இடத்துல அப்ளை பண்ண போறேன். Can we apply the Bernoulli's theorem? Part 1. இது part 1. இது என்ன அப்படினா இது second part. Can we apply the Bernoulli's theorem? இங்க இருக்க பிரஷரோட வேல்யூ என்னது? P1 plus இங்க இருக்க டென்சிட்டி remain same தான். டென்சிட்டி rho, ஸ்பீட் என்ன சொல்லலாம்? v1 square plus இந்த ஹைட் என்ன சொல்லலாம்? rho g h1. That must be equal to இங்க இருக்க pressure என்ன சொல்லலாம்? P2. இங்க இருக்க velocity what is V2? Rho 1/2 rho V2 square plus what is it? Rho g h2. Yes or no? So this is what is the idea. எப்படி அப்ளை பண்றது தெரியுதா? Bernoulli's theorem. Very important பசங்களா. Okay வா? What is the Bernoulli's theorem? P plus 1/2 rho V square plus rho g h must be constant. Yes or no? இது என்னது? Pressure in terms of volume. Okay, so இது என்ன சொல்லலாம் அப்படினா it is a kinetic energy. இது என்ன சொல்லலாம்? Potential energy. So this is what is a kinetic energy. This is what is a potential energy. So this is what is a pressure. Pressure energy. Clear? So this must be constant. Clear பசங்களா? So இதுல இருந்து நமக்கு எப்படி क्वेश्चन கேட்பாங்க? இப்படி பார்க்கலாம். Listen. இப்போ நான் height எடுக்கலன்னு வெச்சுக்கேன். If I take it as height நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இப்போ நான் எடுத்துர்க்கேன். இங்க பாருங்க, very very important. இதுல நாம பார்க்க போற first concept என்ன அப்படினா very important பசங்களா. இப்போ நான் fluid எடுத்துட்டேன். இங்க பாருங்க லாஸ்ட் ப்ராப்ளத்துல இங்க பாருங்க இந்த ஹைட் h1 இங்க ஹைட் h2. ரைட்? இப்போ எல்லாமே ரெண்டுமே என்ன அப்படினா flat surfaceல இருக்குன்னு வெச்சுக்கேன். This is my flat surface. Else இத நான் ரெண்டுமே என்ன எடுத்துட்டேன் அப்படினா இது ரெண்டுமே ஹைட் hங்கற ஹைட்ல இருக்குன்னு வெச்சுக்கேன். இதுவும் என்ன ஹைட்ல இருக்கு? hங்கற ஹைட்ல இருக்கு. இந்த பார்ட்டும் என்ன இருக்கு? hங்கற ஹைட்ல இருக்கு. எஸ்னா hங்கற ஹைட்ல இருக்கு. கிளியரா? சோ இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் நான் எடுத்துட்டேன் A1, இங்க ஸ்பீட் V1 எடுத்துட்டேன். இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் A2, ஸ்பீட் V2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். இப்போ நாம அப்ளை பண்ணலாமா Bernoulli's theorem? இங்க பிரஷர் P1, இங்க பிரஷர் என்ன சொல்லலாம்? P2. எஸ்னா இப்போ ஹைட் என்னவா இருக்கும்? சோ வாட் இஸ் தி பிரஷர் டிஃபரன்ஸ்? mgh பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் என்ன ஆயிருங்க பாருங்க. நான் எடுத்துட்டேன். இங்க நான் எடுத்துட்டேன் P1 plus 1/2 rho V1 square plus rho g h இல்லையா? rho g h. அதே மாதிரி இங்க அப்ளை பண்ணனா P2 plus 1/2 rho V2 square plus what? rho g h. So இந்த rho g h இந்த rho g h cancel. இது இங்க வந்துச்சு அப்படினா P1 minus P2 is equal to 1/2 rho V2 square minus what? V1 square. So clear? So this is what is the application of the Bernoulli's theorem. Yes or no getting me point? பாருங்க, understand this one. இப்போ எனக்கு pressure difference வேணும் அப்படினா or else velocity வேணும்னாலும் இந்த ரிலேஷனை நாம அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிரலாம். Yes or no? So இப்போ ஜெனரலா நான் என்ன சொல்லலாம் அப்படினா listen carefully. இப்போ நான் ஜெனரலா எழுதுறேன். என்ன எழுத போறேன்னு பாருங்க. So இங்க பாருங்க pressure difference. The pressure difference is inversely proportional சொல்லலாமா? இப்போ நான் எடுக்கிறேன். Yes or no? Pressure difference நான் எடுக்க போறேன். Now understand this one. So எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா the pressure இப்போ P plus 1/2 rho V square that must be constant. ஏனா ஹைட்டே இல்ல. Yes or no? Flat surfaceல இருக்கு. இதுதான் ஃபார்முலா. So P plus 1/2 rho V square என்ன இல்லையா? If h is equal to 0. இப்போ Pங்கிறது என்னவா இருக்கும் அப்படினா inversely proportional to what? So இங்க மைனஸ் ஆயிரும். இது இந்த சைடு வந்துச்சுனா minus 1/2 rho V square இல்லையா? அப்ப நீங்க பாருங்க pressure is directly proportional to V square. இல்ல என்னது? The pressure இங்க நெகட்டிவ் இருக்கு. இந்த நெகட்டிவ் sign is very important sign is that. Okay va? So pressure is not directly proportional to V square.
very important thing negative இருக்கனால the pressure very very important thing pressure is inverse relation of what is a velocity பசங்களா velocity inverse relation of velocity which mean that negative எப்படி சொல்லலாம் அப்படினா pressure அதிகமா இருந்துச்சுனா velocity என்னவா இருக்கும் கம்மியா இருக்கும் this is what is a very important application what's Bernoulli's theorem பசங்களா clear so horizontal flow yes good sir Dharani velocity inversely proportional to pressure yes super good so இங்க நெகட்டிவா இருக்கனால நெகட்டிவ் ரெப்ரசன்ட் இன்வெர்ஸ்லி அதிகமா பிரஷர் அதிகமா இருந்துச்சுனா velocity அங்க என்னவா இருக்கும் கம்மியா இருக்கும் very very important பசங்களா clear so இதோட வித பேஸ் பண்ணி தான் நிறைய அப்ளிகேஷன் இருக்கு பசங்களா நிறைய அப்ளிகேஷன் இருக்கு எப்படி நான் எடுத்துட்டேன்னா வெச்சுக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் எடுக்கறேன் then we will start okay ரெண்டு அப்ளிகேஷன் we will discuss that so இத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க very important thing first part of the application நான் என்ன எடுத்துட்டேன் ஒரு கூரை எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் கூரை வீடு எடுத்துட்டேன் கூரை வீடு இதுல என்ன இருக்கு ஸ்ட்ரோம் அதிகமா இருக்குன்னு வெச்சுக்கேன் ஸ்ட்ரோம் அதிகமா இருக்கு காத்தோட ஸ்பீட் என்னவா இருக்கு அதிகமா இருக்கு காத்தோட ஸ்பீடு ஒரு ஸ்ட்ரோம் வந்துருச்சு ஒரு புயல் வந்துருச்சு சூறாவளி வந்துருச்சுங்க அப்படின்னா கூரைக்கு மேல ஸ்பீட் ஆஃப் தட் வாட் ஏர் என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் ஸ்பீட் ஆஃப் த ஏர் என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் ஏன்னா ஸ்ட்ரோம் வர ஸ்பீடு என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் இங்க இருக்க ஸ்பீடு v1 எடுத்துட்டேன் இங்க இருக்க ஸ்பீடு v2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க இங்க வீட்டுக்குள்ள வெளிய கம்பேர் பண்ணும்போது வீட்டுக்குள்ள ஸ்பீட் ஆஃப் த ஏர் என்னவா இருக்கும் ரொம்பவே கம்மியா இருக்கும் we can take it as approximately 0 கூட எடுத்துக்கலாம் இல்லையா சோ the storm எடுத்துட்டேன் அப்படினா this is what is a storm நான் எடுத்துட்டேன் இந்த இடத்துல என்ன எடுத்துட்டேன் ஸ்ட்ரோமா இருக்கனால ஸ்பீட் எங்க அதிகமா இருக்கும் இங்க ஸ்பீட் v1 is greater than v2 இல்லையா v1 greater than v2 ஸ்ட்ரோம்ங்கிறது ஏரோட ஃப்ளோ அதிகமா இருக்கும் கூரை மேல ஏரோட ஃப்ளோ அதிகமா இருக்கும் இல்லையா கூரை மேல ஏரோட ஃப்ளோ அதிகமா இருக்கும் எஸ் அப்படினா இந்த இடத்துல பிரஷர் என்னவா இருக்கும் இங்க பிரஷர் p1 இங்க இருக்க பிரஷர் p2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ எந்த இடத்துல அதிகமா இருக்கும் because Bernoulli's theorem அப்ளை பண்ணலாமா பிரஷர் எங்க அதிகமா இருக்கோ அங்க velocity கம்மியா இருக்கும் velocity எங்க அதிகமா இருக்கோ அங்க பிரஷர் கம்மியா இருக்கும் அப்படினா இந்த இடத்துல p1 எடுத்துட்டேன் அப்படினா p1 less than p2 அப்படினா இந்த இடத்துல low pressure இங்க என்னவா இருக்கும் இங்க velocity கம்மியா இருக்கனால high pressure அப்படினா ஏர் ஆனாலும் சரி ஃப்ளோ லிக்விட் ஆனாலும் சரி எங்க இருந்து எங்க போறோம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர் போகும் அப்படினா இங்க ஹை பிரஷரா இருக்கும்போது ஏர் எல்லாம் it will flow upside இப்படி மேல போகும்போது அந்த கோரை என்ன ஆயிடும் பிச்சிட்டு போயிடும் பசங்களா because it is a Bernoulli's theorem idea yes or getting my point so கோரை பிச்சிட்டு போகிறதுக்கான ரீசன் the pressure here is more ஏனா velocity அங்க கம்மியா இருக்கும் outside pressure என்னவா இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் சோ இங்க பிரஷர் அதிகமா இருக்கும் இங்க பிரஷர் கம்மியா இருக்கும் இங்க ஸ்பீட் அதிகமா இருக்கும் பிரஷர் கம்மியா இருக்கும் சோ இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க இங்க velocity கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க or else what is the pressure difference கேக்குறாங்க அப்ளை பண்ணலாமா இங்க pressure difference இங்க அப்ளை பண்றேன் சோ p1 plus 1/2 rho v1 square which is equal to p2 இங்க pressure plus இங்க velocity 1/2 rho v2 square yes or no getting me point இப்போ if I take a v2 is approximately 0 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க என்ன கிடைச்சிரும் p1 minus p2 என்ன கிடைச்சிரும் 1/2 rho v1 square ன்னு சொல்லலாம் yes or no getting me point p1 minus p2 so இத நான் எடுத்துட்டேன் அப்படினா so இது நெகட்டிவ் so negative is very important பசங்களா இது இந்த சைடு வந்துச்சுனா நெகட்டிவ் so p2 minus p1 is equal to what 1/2 rho v1 square so this is what is that the relation okay ba Bernoulli's theorem ஓட application yes or no getting me point பசங்களா so clear everyone understood யாராவதுக்கு புரியாம இருந்துச்சுனா சொல்லுங்க so everyone is clear பசங்களா everyone is clear understood பசங்களா everyone is clear யாராவதுக்கு புரியாம இருக்குங்களா பசங்களா புரியாம இருந்துச்சுனா சொல்லுங்க I can explain one more time also if it is not understand clear பசங்களா சோ இத பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம் என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படிங்கறத பாருங்க yes or no yes இப்ப சொல்லுங்க பாருங்க the fluid is streamline flow across the horizontal pipe of variable area cross section the for which statement is correct கேட்டிருக்காங்க இங்க பாருங்க the velocity is maximum at narrow pipe அப்படினா narrow pipeங்கிறது small region இல்லையா small one narrow pipeங்கிறது என்ன சொல்லலாம் it is a small part இல்லையா
ஸோ இது நேரோ பைப்பில் ஏரியா கிராஸ் செக்ஷன் என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸ்பீட் என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். எஸ், இட் இஸ் அதிகமாக இருக்கும். ஸ்பீட் இஸ் மோர். எஸ், ஆப்ஷன். ஸோ இந்த பார்ட் கரெக்ட். மேக்ஸிமம் நேரோன்னு சொல்லும் போது ஸ்பீட் மோரமாக இருக்கும். ப்ரெஷர் அங்கே என்னவா இருக்குன்னு பாருங்க. த ப்ரெஷர் இஸ் மேக்ஸிமம் வைடர் பார்ட். ப்ரெஷர் இஸ் மேக்ஸிமம் அட் வைடர் பார்ட். அப்படின்னா ஸ்பீட் இங்கே அதிகமாக இருக்கு. இங்கே 2 எடுத்துட்டேன், இது V2, இது V1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இங்கே பாருங்க நேரோ பார்ட்டாக இருக்கனால ஏரியா கிராஸ் செக்ஷன் கம்மியாக இருக்குது, ஸ்பீடு அதிகமாக இருக்குது. ப்ரெஷர் என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸ்பீட் அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். டோன்ட் கோ வித் ஏரியா கிராஸ் செக்ஷன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் ஏரியாவுக்கு போயிடாதுங்க. தயவு செய்து போயிடாதீங்க பசங்களா. தயவு 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 செய்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியாவுக்கு போயிடாதுங்க. ஏரியா கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ரிலேஷன் போயிடாதீங்க. இட் இஸ் பெர்னூலிஸ் தியரம். அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே ஏரியா கிராஸ் செக்ஷன் என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தட். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுற ஒரு ஜென்ரல் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுற ஜென்ரல் கொஸ்டின். இப்போ நான் எடுத்துட்டேன்னா இங்க இடத்துல ஃப்ளூயிட் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கேன். இங்க வெலாசிட்டி V1 எடுத்துட்டேன், இங்க வெலாசிட்டி V2, ஏரியா கிராஸ் செக்ஷன் A1, இது A2ன்னு எடுத்துட்டேன், இங்க ப்ரெஷர் P1 எடுத்துட்டேன், இங்க ப்ரெஷர் P2. சீங்க நான் வெலாசிட்டி எங்க அதிகமா இருக்கு கம்மியா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, we know that stream volume flow rate நாம வச்சு கால்குலேட் பண்ணலாம். velocity is proportional to inversely proportional to area cross section. அப்படின்னா ஏரியா கிராஸ் செக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா velocity என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். Yes or no, getting me point? So this must be known clearly. velocity அதிகமா இருந்துச்சுன்னா ஏரியா கிராஸ் செக்ஷன் என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும் அந்த பாயிண்ட்ல. அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ரிலேஷன் எடுத்துட்டேன், listen carefully. இந்த ரிலேஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது ஏரியா A2. so this is what is A2. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், A1 is greater than A2 இல்லையா? A1 is greater than A2. A1 is greater than A2 ஏன்னா இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் அதிகமா இருக்கும். அப்படின்னா ஸ்பீட் எங்க அதிகமா இருக்கும், V1 less than V2. V1 less than V2. கிளியரா? V1 less than V2 ஏன்னா இந்த ரிலேஷன் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், the ஸ்பீட் அதிகமா இருந்துச்சுன்னா பிரஷர் அங்க என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். இட் இஸ் பெர்னூலிஸ் தியரம். எஸ் ஆர் நோ? ஸ்பீட் அதிகமா இருந்தா பிரஷர் என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். அப்படின்னா ஸ்பீடு இங்க அதிகமா இருக்கு, அங்க பிரஷர் என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். ஸோ P2 இது P1. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், யூ மஸ்ட் நோ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஐடியா, யூ மஸ்ட் நோ பசங்களா. எஸ்ஆர் ஆர்கனைமே பாயிண்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, யூ மஸ்ட் நோ. நீங்க நிறைய ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்றது எங்கன்னா, ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியாவா, ஏரியா கிராஸ் செக்ஷன் அதிகமா இருந்தா ப்ரெஷர் கம்மியா இருக்குங்கிற ஒரு ஐடியா போயிடுறாங்க. அது தப்பான ஐடியா. ஓகேவா? தயவு செய்து அதுக்கு போயிடாதீங்க பசங்களா. புரிஞ்சுச்சா? அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. நெகட்டிவ் சைன் எதுக்கு சார் இருக்கு, எங்க நெகட்டிவ் சைன்? எஸ், இங்க பாருங்க நெகட்டிவ் சைன் எங்க, அதனால இங்க பாருங்க நெகட்டிவ் வரனாதான் இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் நம்ம சொல்லலாம். இங்க நெகட்டிவ் சைன் எதுனால வந்துச்சு அப்படின்னா, இந்த P2 இந்த சைடு 1/2 ரோ V1 ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவ். எஸ் ஆர் நோ? நெகட்டிவ் ரெப்ரசன்ட் தட் டிக்ரீஸ்னு சொல்லலாம். ஓகே, நெகட்டிவ் ரெப்ரசன்ட் டிக்ரீசஸ். எஸ் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? ஸோ ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக ரிலேஷன் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எஸ் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஸோ இந்த இதில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இதில் ப்ரெஷர் இந்த இடத்துல என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கிற மாதிரி வந்துடும். பட் ப்ரெஷர் இஸ் மோர் அட் திஸ் பாயிண்ட். இட் இஸ் பெர்னூலிஸ் தியரம். ஓகே, அப்படின்னா வைடர் பாயிண்ட்ல ப்ரெஷர் என்னவா இருக்கும், வைடர் பாயிண்ட்ல ப்ரெஷர் என்னவா இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அங்கே பாருங்க வைடர் மேக்ஸிமம் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் இஸ் மேக்ஸிமம் அட் வைடர் பாயிண்ட். எஸ், இட் இஸ் கரெக்ட். So option A is the correct. Clear da pasangla? Option A is the correct. Any doubt? Clear pasangla? Very very important thing. மத்தது பாருங்க, velocity and pressure both is maximum at narrow point. இல்ல, narrow point இருக்கும்போது ஸ்பீட் அதிகமா இருக்கும், pressure கம்மியா இருக்கும். Option C, velocity and pressure both point maximum at wider point. இல்ல, wider pointல velocity என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும், pressure அதிகமா இருக்கும். Yes, the velocity is minimum at narrow part இல்ல, velocity maximum இருக்கும். ஏன்னா ஏரியா கிராஸ் செக்ஷன் கம்மியா இருக்கு, the velocity என்னவா இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். ஸோ மற்றது எல்லாமே ராங். ஸோ இதுதான் கரெக்டான ஒரு ஆன்சர். எஸ் ஆர் நோ? யூ ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? நவ நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் தட் பெர்னூலிஸ் தியரம். கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் பெர்னூலிஸ் தியரம் கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ? பெர்னூலிஸ் தியரம். ஸோ இங்க பாருங்க, நாம நெக்லெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ எது கரெக்டானு பாருங்க. ஸோ டைரக்டா இங்க வந்துடலாம். So P plus 1 by rho V square, yes, it is option is correct. This is option is correct. Rho GH plus half rho V square plus pressure is constant. Okay, B is the answer. Yes or no? Getting my point, pasangala? Clear, everyone understood, right? Yes. So this is very important idea. So next enna appadina, idoda one more important application is that. So very important application paaka porom. Enna appadina,
So venturimeter நம்ம பார்க்க போறோம். Application of the Bernoulli's principle. Application of Bernoulli's principle. Next பார்க்க போற topic. Application of what? Bernoulli's principle பார்க்க போறோம். Clear? என்ன application னு பார்க்கலாம். Application of Bernoulli's principle. Clear? So யாராவதுக்கு புரியாம இருக்கா பசங்களா? So யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு அப்படினா just sums up பண்ணுங்க பார்க்கலாம் Bernoulli's theorem. So pressure எதனால is inversely proportional to velocity. சொல்லி புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு அப்படினா thumbs up பண்ணுங்க. I can feel that. So உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படி சொல்லி தெரிஞ்சிடலாம். கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. யாராவதுக்கு புரியாம இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Can you anybody tell me that? எந்த இடத்துல Bernoulli's theorem யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேற எந்த இடத்துல? உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல Bernoulli's theorem உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் கமெண்ட் பண்ணுங்கடா பசங்களா. சோ உங்களுக்கு தெரிஞ்ச Bernoulli's theorem-ஓட அப்ளிகேஷன் எங்க? தெரிஞ்சிச்சுனா கமெண்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு Bernoulli's theorem அப்ளை பண்றாங்க? Where the Bernoulli's theorem applied? உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் எங்க அப்ளை பண்ணிருக்காங்க? Can you tell me? Then we'll discuss that. So இந்த venturimeter கூட முடிச்சதுக்கு அப்புறம் we will take some break, then we'll discuss that. Okay? So எங்க அப்படினா what is the idea we are going to discuss that? Venturimeter. Very important application, venturimeter. Venturimeter நாம் application பார்க்க போறோம். Yes or no? What do you mean that venturimeter? We'll discuss that. Venturimeter னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். First I will represent that. Diagram நாம போய்க்கலாம். Venturimeter. So எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா to calculate pressure difference, velocity calculate பண்றதுக்கு நாம யூஸ் பண்றோம். Okay, so this is what is that idea, venturimeter oda diagram. So idhula enna connect pannirpen appadina, so idu venam, so I'll draw properly. Okay, so this is what is that venturimeter oda apparatus nama start பண்றோம். We are going to discuss the venturimeter oda idea. Listen carefully. இப்போ என்ன இருக்கும் அப்படினா இதுல fluid flow ஆகும். Listen. இதோட ஏரியா cross section எடுத்துட்டேன் A1 எடுத்துட்டேன். இதோட ஏரியா cross section is A2, A1. இதோட ஏரியா cross section என்ன எடுத்துட்டேன் A2 னு எடுத்துட்டேன். So I am going to take it as a different area cross section எடுத்துட்டேன். See here. இப்போ என்ன இருக்கு? It is a fluid is flowing inside என்ன இருக்கு? Fluid flow ஆயிட்டு இருக்கு. The fluid is flowing inside. So fluid என்ன இருக்கு? It is a flowing. Fluid is flowing inside. See,
இங்க ஸ்பீட் என்ன ஆகும் டிஃபரெண்ட் ஆகும் இல்லையா ஏரியா கிராஸ் செக்ஷன் டிஃபரெண்டா இருக்கனால ஸ்பீட் டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா சோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் இந்த பாயிண்ட்ல ஏரியா கிராஸ் செக்ஷன் இந்த பாயிண்ட்ல இருக்க ஏரியா கிராஸ் செக்ஷன் என்ன எடுத்துட்டேன் a1 எடுத்துட்டேன் இந்த பாயிண்ட்ல இருக்க ஏரியா கிராஸ் செக்ஷன் I took it as a2 ரைட் இங்க இருக்க வெலாசிட்டி நான் என்ன எடுத்துட்டேன் v1 எடுத்துட்டேன் இங்க இருக்க பிரஷர் p1 எடுத்துட்டேன் now இங்க இருக்க வெலாசிட்டி நான் எடுத்துட்டேன் v2 இங்க இருக்க பிரஷர் v2 clear so this must be know clearly இப்போ நாம சொல்லலாம் we can apply the Bernoulli's theorem apply பண்ணலாம் we are applying the Bernoulli's theorem எப்படியெல்லாம் because it is streamline க்கு மட்டும் தான் Bernoulli's theorem apply பண்ணோம் so the Bernoulli's theorem is applicable only for a streamline ideal fluid க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் understand this one clearly so question கேட்கலாம் the Bernoulli's theorem is applicable only for ideal fluid understand this one streamline flow or else laminar flow னு சொல்லலாம் இப்போ பாருங்க நான் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இங்க பாருங்க ஏரியா கிராஸ் செக்ஷன் எங்க அதிகமா இருக்கும் இங்க பாருங்க ஏரியா கிராஸ் செக்ஷன் இஸ் மோர் இத பத்தி நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம் ஏரியா கிராஸ் செக்ஷன் எங்க அதிகமா இருக்கோ அங்க என்னவா இருக்கும் வெலாசிட்டி கம்மியா இருக்கும் a1 is greater than a2 னு சொல்லலாம் a1 is greater than a2 first point is that அதனால வெலாசிட்டி என்னவா இருக்கும் v1 less than v2 இப்போ third என்னவா இருக்கும் அப்படினா பிரஷர் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம் p1 is greater than p2 இல்லையா சோ இந்த இடத்துல என்னவா இருக்கும் அதிக பிரஷர் இருக்கும் இங்க என்னவா இருக்கும் கம்மியான பிரஷர் இருக்கும் இல்லையா சோ அதனால இங்க லிக்விட் என்ன இருக்கும் மேக்ஸिमम ரைஸ் ஆயிருக்கும் ஏனா இங்க பிரஷர் அதிகமா இருக்கனால இந்த இடத்துல என்ன இருக்கும் லிக்விட் அதிகமா மேல போயிருக்கும் the liquid is flow more இதுல என்ன இருக்கும் லிக்விட் என்ன இருக்கும் மேல போயிருக்கும் அதிகமான ஹைட்ல போயிருக்கும் இதுல பிரஷர் இருக்கு பட் இது என்னவா இருக்கும் கம்மியான ஹைட்ல இருக்கும் அப்ப நாங்க பாருங்க இதோட ஹைட் நான் என்ன எடுத்துட்டேன் just understand this one இது வரைக்கும் என்ன அப்படினா சேமா இருக்கும் இது வரைக்கும் சேமா இருக்கும் fluid flow இதுக்கு மேல என்ன சொல்லலாம் இதுதான் pressure difference இல்லையா h ன்னு சொல்லலாம் because the vertical pressure difference எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா the vertical pressure difference எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா vertical pressure difference எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா based on what is it rho gh ன்னு டிஃபைன் பண்ணலாம் இல்லையா rho gh ன்னு டிஃபைன் பண்ணலாம் vertical pressure difference எப்படி கால்குலேட் பண்ணலாம் rho gh ன்னு டிஃபைன் பண்ணலாம் இப்போ இதோட பிரஷர் டிஃபரன்ஸும் இதோட பிரஷர் டிஃபரன்ஸ் எதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் இதுதான் எக்ஸ்ட்ராவா இருக்க பிரஷர் இல்லையா இதுதான் எக்ஸ்ட்ராவா இருக்க பிரஷர் இதை பேஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணலாம் rho gh வச்சு நாம கால்குலேட் பண்ணலாம் இப்போ क्वेश्चन என்ன அப்படினா I am going to apply that Bernoulli's theorem நாம அப்ளை பண்ண போறோம் 1 by 1 கிளியரா தெரிஞ்சுக்கங்க சோ இது எப்படி Bernoulli's theorem நான் அப்ளை பண்றேன்னு பாருங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா see here இங்க நான் எடுத்துட்டேன் listen everyone carefully இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க இந்த இடத்துல பிரஷர் நான் கால்குலேட் பண்ண போறேன் இந்த இடத்துல பிரஷர் கால்குலேட் பண்ண போறேன் இந்த இடத்துல பிரஷர் நான் கால்குலேட் பண்ண போறேன் சோ இது ஹைட் ஹரிசாண்டலா இருக்குன்றதால பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது ஏனா சோ இங்க என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தோ இதே தான் சேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க இருக்கும் ஏனா ஹரிசாண்டல் ஹைட் என்னவா இருக்கும் சேமா இருக்கும் எஸ்ஆர் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட் சோ ஐ அம் அப்ளையிங் தட் சோ Bernoulli's theorem நான் அங்க அப்ளை பண்ண போறேன் பசங்களா பாத்துங்க how to apply the Bernoulli's theorem இந்த இடத்துல see here இது height is same now applying the Bernoulli's theorem எப்படி அப்ளை பண்றேன்னு பாருங்க சோ இந்த ஹைட் எவ்வளவுன்னு சொல்லிட்டேன் அப்படினா இது x ஹைட்னு எடுத்துட்டேன்னு வெச்சுங்க இங்க இருந்து இது வரைக்கும் இது x ஹைட்னு எடுத்துட்டேன் எஸ் ஆனோ now we'll start சோ பிரஷர் இங்க கால்குலேட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் பிரஷர் கால்குலேட் பண்ணலாமா இந்த இடத்துல இருக்க பிரஷர் கால்குலேட் பண்ணனும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் வெர்டிகல் ஹைட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹைட்ட பொறுத்து இருக்கும் இல்லையா பிரஷர் கால்குலேட் பண்ணலாம் இங்க என்ன பிரஷர் இருக்கும் அட்மாஸ்பரிக் பிரஷர் எஸ் ஆனோ அப்ப நான் இங்க பிரஷர் கால்குலேட் பண்றேன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா சோ the pressure difference சொல்லும்போது இங்க பாருங்க பாட்டம்ல இருக்க பிரஷர் சோ இங்க பிரஷர் எனக்கு வேணும் அப்படினா இங்க P2 இங்க அட்மாஸ்பரிக் பிரஷர் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க இங்க எனக்கு P2 வேணும் அப்படினா P2 - P1 is equal to what rho gh ன்னு சொல்லலாம் அத நான் இங்க அப்ளை பண்ண போறேன் இங்க இருக்க பிரஷர் எனக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் இங்க இருக்க பிரஷர் தான் P2 ன்னு எடுத்துட்டேன் பிளஸ் சோ இங்க what is the speedங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம் 1/2 rho v1 ஸ்கொயர் 1/2 rho v1 ஸ்கொயர் பிளஸ் இந்த ஹைட் இங்க இருந்து மேல இருக்க ஹைட் h ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க சோ rho gh that is equal to இங்க இருக்கிற ஹைட் என்னது சேம் ஹைட் சோ the potential energy rho gh இல்லையா the speedங்கிறது என்ன சொல்லலாம் 1/2 rho v2 ஸ்கொயர் இங்க ஸ்பீட்ங்கிறது v2 ஸ்கொயர் இங்க பிரஷர் என்ன சொல்லலாம் p2 ன்னு சொல்லலாமா இங்க pressure is p2 clear everyone understood right pressure is p2 clear so இந்த பிரஷர் இந்த சைடு கொண்டு வரேன் இந்த rho gh cancel இந்த பிரஷர் இங்க கொண்டு வரேன்னு வெச்சுப்பேன் so this is what is a p1 இது p1 இது p2 so இந்த சைடு கொண்டு வரேன் p1 - p2 is equal to இது இந்த சைடு கொண்டு வரேன் 1/2
rho v2 square minus what is a v1 square சொல்லலாமா v2 square minus v1 square yes or no இந்த pressure difference இங்க பாருங்க இங்க இருக்க pressure difference இங்க இருக்க pressure difference எப்படி கால்குலேட் பண்ணலாம் p1 எப்படி கால்குலேட் பண்ணலாம் so p0 plus rho g இங்க பாருங்க இங்க இருந்து இந்த height எடுக்கணும் h plus x ன்னு சொல்லலாமா h plus x அதே மாதிரி தான் இங்க இருந்து இந்த இடத்துல pressure கால்குலேட் பண்ணனும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் p0 minus ஏனா p2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் minus p0 minus rho g x னு சொல்லலாமா ஏனா இந்த height x இந்த height x clear height is x so that is equal to what 1/2 rho v2 square minus what v1 square so இப்போ என்னென்ன கேன்சல் ஆயிரும் பாருங்க so p0 cancel so இந்த rho g x இங்க கேன்சல் ஆயிரும் இந்த rho g x கேன்சல் ஆயிரும் ஃபைனலா என்ன கிடைச்சிரும் rho g h என்ன சொல்லலாம் 1/2 rho v2 square minus what v1 square so this is very important idea தயவு செய்து புரிஞ்சுங்க so this is what is that idea for 𝑣𝒐𝒐𝒓𝒆 ஓடது இப்போ எனக்கு pressure difference height எனக்கு வேணும்னா or else velocity வேணும்னாலும் நாம இத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம் clear so this is what is that first very important application for Bernoulli's theorem யாராவது புரியாம இருக்கா பசங்களா clear everyone apply understood right so இது எப்படி Bernoulli's theorem apply பண்றது பாருங்க so இந்த height difference எப்படி கால்குலேட் பண்ணலாம் relation rho g h is equal to 1/2 rho v2 square minus v1 square so இத பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு பசங்களா யாராவது புரியாம இருந்துச்சுனா புரியலனா just சொல்லுங்க பார்க்கலாம் I will explain one more time புரிஞ்சுச்சா அப்படினா just லைக் பண்ணிருங்க பார்க்கலாம் thumbs up பண்ணுங்க சார் புரிஞ்சுச்சு சார் ஃபயரை விடுங்கடா டேய் ஃபயரை விடுங்கடா ரொம்ப நேரம் ஆச்சு ஃபயரை விட்டு so ஃபயரை விடுங்க பார்க்கலாம் so ஃபயரை விட்டு ஏரியா விடுங்கடா yes கான்செப்ட் புரிஞ்சுச்சு அப்படிங்கறது ஏரியா விடுங்க yes try to answer this one ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா so இந்த ஆன்சர் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த क्वेश्चनக்கு யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் so when the speed of the liquid is zero everywhere if the pressure difference is equal to height then second statement can you solve this question yes Dharani is good Dharani thank you Dharani yes can you try to answer this one question பாருங்க so first can you answer this question answer பண்ணுங்க பார்க்கலாம் இந்த क्वेश्चनக்கு can you answer this question இங்க பாருங்க the velocity is 0 ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா the speed of that liquid is 0 அப்படினு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க இந்த இடத்துல ஸ்பீட் எல்லா ஸ்பீடும் சேமா இருந்துச்சு அப்படினா what is it relation அப்படினு கேட்டிருக்காங்க yes speed சேமா இருந்துச்சு அப்படினா Bernoulli's theorem அப்ளை பண்ணலாமா 1/2 rho v square plus rho g h1 that must be is equal to p2 plus 1/2 rho v square plus what rho g h h2 so இதுவும் கேன்சல் ஆயிரும் so p1 minus p2 ங்கறது என்ன சொல்லலாம் rho g h1 minus h2 yes so h1 minus h2 இல்லையா சரி h2 minus h1 மாத்திங்க போட்றாதீங்க h2 minus h1 so yes it is correction first option is correct statement 1 is correct now statement 2 ங்கறத பாருங்க what is the statement 2 கரெக்ட்டானு பாருங்க பார்க்கலாம் statement 2 கரெக்ட்டானு செக் பண்ணுங்க யார் செக் பண்றாங்கன்னு பார்க்கலாம் see யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு I will send you this notes இந்த notes டைரக்ட்டா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் இன்ஸ்டால I will stay not insta telegramல ஓகேவா telegramல நான் I will share this one can you tell me answer for second one கரெக்ட்டானு சொல்லுங்க பார்க்கலாம் venturi tube shows 2gh is equal to v1 square minus v2 square can you tell me answer இது கரெக்ட்டானு சொல்லுங்க பார்க்கலாம் சார் answer is correct answer கரெக்ட்டா இருந்துச்சு அப்படினா செக் பண்ணுங்க statement is 2 கரெக்ட்டானு செக் பண்ணுங்க பார்க்கலாம் யார் சொல்றாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படினா கமெண்ட் பண்ணுங்கடா பசங்களா சோ கமெண்ட் பண்ணீங்க அப்படினா I can understand this உங்களுக்கு புரிஞ்சிச்சு அர்த்தமாயிந்தி அப்படினு தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படினா still you are struggling in the fluid mechanics so யார் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் second statement is correct or not can you tell me second statement is correct or not statement 2 is correct or not எப்படி தெரிஞ்சுக்கலாம் statement 2 கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் listen carefully எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாருங்க see here இது statement 2 கரெக்ட்டா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நமக்கு Bernoulli's theorem அப்ளை பண்ணலாம் பெருசா நாம சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல கிளியரா தெரிஞ்சா போதும் இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்க velocity தான் v2 இங்க இருக்க velocity தான் v1 சோ இங்க ஏரியா கிராஸ் செக்ஷன் கம்மியா இருக்கு சோ ஏரியா கிராஸ் செக்ஷன் கம்மியா இருக்கனால velocity அதிகமா இருக்கும் இல்லையா velocity அதிகமா இருக்கும் ரைட் see here v2 minus v1 ங்கிறது என்னவா இருக்கும் it is a positive value right v2 minus v1 ங்கிறது positive value or else
v1 square v2 square minus v1 squareங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, v1 square minus v2 square. ஸோ இது must be என்னவா இருக்கும், இங்க பாருங்க. இப்போ v2 greater than v1 னா பாசிட்டிவ், v1 is greater than v2 அப்படின்னா இது என்னவா இருக்கும், it is நெகட்டிவா இருக்கும் இல்லையா, நெகட்டிவ். ஸோ நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க v1 square minus v2 square, ஏன்னா வெலாசிட்டி கம்மியா இருக்கிறது மைனஸ் வெலாசிட்டி அதிகமா இருக்கிறது. அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும்னா, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் minus 2gh, நெகட்டிவ் ஆன்சர் கிடைச்சிருக்கும். இட் இஸ் அ நெகட்டிவ் ஆன்சர், ரைட்? நெகட்டிவ் ஆன்சர் தான் வந்திருக்கும், பட் கொடுத்துருக்கிறது என்னது, பாசிட்டிவ். ஸோ தட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். எஸ் ஆர் நோ? கிளியர்? தட் இஸ் அ, ஸோ பி ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். போத் ஸ்டேட்மெண்ட் 1 2 இஸ் கரெக்ட். இல்ல statement 1 is correct, but statement 2 என்ன சொல்லலாம், it is incorrect ன்னு சொல்லலாம். What is an option is that B is the answer. யாரெல்லாம் B ன்னு ஆன்சர் பண்ணீங்க, யாரெல்லாம் B ன்னு ஆன்சர் பண்ணீங்கன்னா just good, ஆனா யாருமே ஆன்சர் பண்ணல. கிளியர் பசங்களா? கிளியர்? everyone understood, right? clear. So this is what is that idea for static fluid oda problem. Yes or not getting me point? So we'll take break. Okay, 10 minutes break எடுத்துக்கலாம். So what we are going to discuss next topic என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, yes, you can take the homework also. Okay, so try to answer this one. இந்த क्वेश्चन முடிச்சிரலாம், இத முடிச்சிட்டு நாம போயிரலாம். Okay, take இந்த क्वेश्चन நாம எடுத்துக்கலாம். An ideal fluid flowing in a non-uniform cross section still tube x to y. இது NEET question, NEET ஓட question, NEET 2024 ஓட question. Okay, என்ன question பாருங்க பார்க்கலாம். What is the question is that an ideal fluid is flowing in a non-uniform cross section tube xy னு கொடுத்துட்டாங்க. non-uniform cross section tube x and y. From x end is x endல இருந்து y endக்கு போறாங்க. இந்த kinetic energy, இதுல kinetic energy என்ன சொல்லிட்டாங்க, k1 சொல்லிட்டாங்க. இங்க kinetic energy என்ன சொல்லிட்டாங்க, k2 னு சொல்லிட்டாங்க. Okay, kinetic energy per unit volume அப்படின்னா rho of rho v square சொல்லிட்டாங்க. The fluid x and y respectively எங்க அதிகமா இருக்கும், எங்க ஸ்பீட் அதிகமா இருக்கும் அங்க கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும் இல்லையா. ஸ்பீட் அதிகமான இடத்துல கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். சிம்பிள் ஐடியா பாருங்க. நீட்டுக்கு இந்த அளவுக்கு தான் क्वेश्चन கேட்பாங்க பசங்களா. ஓகேவா? சோ இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன், இந்த இடத்துல ஏரியா கிராஸ் செக்ஷன் x, இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் y ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா a x is less than what, a y சொல்லலாம். a x less than a y அப்படின்னா கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும். சோ vx greater than vy இல்லையா, vx greater than vy. வெலாசிட்டி அதிகமா இருக்கனால கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். எஸ் ஆர் நாட் கெட்டிங் மீ பாயிண்ட்? சோ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம், எங்க இடத்துல k1, சோ xங்கற பாயிண்ட்ல if k1, yங்கற பாயிண்ட்ல k2 இல்லையா. சோ என்ன சொல்லலாம் ஆப்ஷன், சோ k1 is greater than k2. எஸ் ஆர் நாட் கெட்டிங் மீ பாயிண்ட்? ஆப்ஷன் is C is the correct answer. கிளியரா பசங்களா? Option C is the correct. Yes, good Dharani, super Dharani is good. Super Dharani. Yes is good. Good question. Yes. Okay. So next what we are going to discuss that. This I'll take a break. Okay, break. So இது முடிச்சதுக்கு அப்புறம் சோ நாம என்ன பார்க்கலாம் அப்படினா viscosity நாம பார்க்கலாம். Okay, coefficient of viscosity னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So what is the time is that 7:38. So we have to be present at 7:50 a.m. Okay, so be present 7:50. Okay. இப்பதான் வந்தியா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கிளாஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்ட்டு வீட்ல இருக்காங்க. நடந்தா வந்தியா? இல்ல, விக்கில வந்தேன். ஆனா விக்கில பேக்ல. சரி மேலே ஏறி பேசுவாங்கன்னு சொல்லி கெஸ் வாங்குமா. Thank you ஹேமா. Thank you. Okay. நான் வந்துறேன், முடிச்சு வரேன்.
नहीं होते, यही रीजन है। रिएक्शन विथ मेटल, अब हम आ गए एसिड का रिएक्शन मेटल के साथ, एसिड का रिएक्शन मेटल के साथ, एसिड का रिएक्शन मेटल के साथ, बेस का एक छोटा सा वो भी पढ़ लेंगे। देखो, मेटल्स अबव हाइड्रोजन इन एक्टिविटी सीरीज डिस्प्लेस हाइड्रोजन फ्रॉम एसिड, ये एक्टिविटी सीरीज याद है। नेक्स्ट है स्ट्रेंथ, பார்த்துட்டேன். Checked.
I'm audible, right? So I'm audible, audible. Okay, it's fine. See, நமக்கு இன்னும் நீட் எக்ஸாம், those are preparing for நீட் எக்ஸாம், நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னா எக்ஸாக்டா 95 days are left. 95 days தான் இருக்கு பசங்களா. டபுள் டிஜிட், சி இயர் ட்ரிபிள் டிஜிட்டா இருந்த ஒரு டைம்ல டபுள் டிஜிட்டா மாறி இருக்கு. இந்த டபுள் டிஜிட் உங்களுக்கு என்னவா மாறும்? சிங்கிள் டிஜிட்டா மாறும். 9, 8, 7, 6, 5, 4 அப்படிங்கிறது மாறும் இல்லையா? ஸோ அந்த 1 டிஜிட் மாறதுக்குள்ள தயவு செய்து நீங்க ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் நீங்க வேஸ்ட் பண்றீங்களோ டைமை, ஸோ மைண்ட்ல வச்சுங்க என்ன அப்படின்னா, டைம் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்காக காத்திருக்காது அப்படின்னா டைம் போயிட்டே தான் இருக்கும். ஸோ தயவு செய்து உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஹார்ட் பண்ணுங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனை ஹார்ட் பண்ணுங்க தயவு செய்து பசங்களா. அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு கிராக் த நீட் எக்ஸாம். நீங்க ஃபர்ஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், தென் ரிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதணும். ஸோ அதுக்கு இந்த 95 days இட் இஸ் அ கம்பல்சரியா, டெஃபினட்டா ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க். ஃபைனல் எக்ஸாம்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஃபைனல் எக்ஸாம் இப்போ நான் சொல்றேன், ஓகே, உங்களால ஒரு 600 ஸ்கோர் பண்ண முடியும். ஏற்கனவே நான் ரிவிஷன் படிச்சுட்டேன், இப்போ ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அ க்ரூஷியல் டைம் பசங்களா, 95 days. ஸோ இந்த 95 days விட்டுறாதீங்க பசங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நிறைய விஷயங்களை மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிடுங்க. 95 days தான் இருக்கு. 95 days ப்ராப்பராக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த சீரீஸை பாருங்க ப்ராப்பராக. ஏன்னா பிப்ரவரி செஷனில் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் இருக்கு. தோஸ் ஆர் ரைட்டிங் 12th எடுக்கிறீங்க, இப்போ எழுதுறீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம் இருக்கு. வி வில் கான்சன்ட்ரேட் ஆன் போர்ட் பிளஸ் என்ன அப்படின்னா நீட் எக்ஸாமோட போர்டுங்கிறது NCERT பிளஸ் நீட் எக்ஸாமை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் பசங்களா. ஸோ தயவு செய்து இந்த 95 days வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எவ்ரி மினிட்டும் உங்களோட லாஸ்ட் மினிட்டா நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. அப்போதான் உங்களால் என்ன சொல்லும் போது லாஸ்ட் மினிட்ல யூ கேன் பி ஹாப்பி. ஸோ உங்களோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சுட்டு நீங்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக அந்த எக்ஸாமை எழுதுவீங்க. இல்லை அப்படின்னா சாட்டிஸ்ஃபை இல்லாமல் அந்த எக்ஸாம் எழுதும் போது என்ன ஆகும், உங்களுக்கே என்ன ஆகும், மார்க் வருமா மார்க் வராதா, கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, பிப்ரவரி ஆயிடுச்சு அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு மினிட்டும் நம்ம கவுண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. 1, 2, 3ங்கிறது கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போவே தெரிஞ்சுக்க 95 days இருக்கு. ஸோ தயவு செய்து ப்ராப்பராக படிக்க பாருங்க. எஸ் சார், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் ஃபிசிக்ஸை படிச்சா how many marks I can get please sir? Yes, you can score what is 100 plus. நீங்க 120 plus நீங்க ஸ்கோர் பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் படிச்சீங்க அப்படின்னா. ஓகே, you must know what are the important conceptங்கிறது உங்களுக்கு தெரியணும். எதெல்லாம் படிக்கணுங்கிறது தெரிஞ்சணும் இல்லையா? அப்பதான் நமக்கு என்ன சொல்லணும், 120 பிளஸ்ங்கிறது தெரியும். நம்ம எல்லா கான்செப்ட், நமக்கு ஈஸியான கான்செப்டவே படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால மார்க்க முடியாது. நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்க கான்செப்டும் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் படிக்கணும். அப்பதான் நம்மளால மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் பசங்களா. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபைனலி ஐ வில் டிஸ்கஸ் தட் திஸ் இஸ் வாட் இஸ் த ஐடியா ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் த நெக்ஸ்ட் கான்செப்ட். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்ன பார்க்கணும்னா விஸ்காசிட்டி பார்க்க போறோம். ஓகே, பிகாஸ் இட் இஸ் டைனமிக் கேஸ்னா அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் நான் எங்க எடுத்தே ஆகணும். ஃபோர்ஸ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட். இப்போ ஜென்ரலா நான் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இங்க ஃப்ளூயிட் சொல்லும் போது இட் இஸ் நாட் அ ஃப்ரிக்ஷன். ஓகே, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லலாம், விஸ்காசிட்டின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா விஸ்காசிட்டிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் அ விஸ்காசிட்டினா என்ன, இந்த விஸ்காசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம், இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் பசங்களா. விஸ்காசிட்டிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். So it is a viscosity-ங்கிறது yes it is a frictional force. Yes it is a frictional force. அதுக்கு முன்னாடி நாம டிஃபைன் பண்ணணும். எப்படி நாம இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை நாம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃப்ரிக்ஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா விஸ்காசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னா என்ன சொல்லலாம், இட் இஸ் அ அப்போசிவ் ஃபோர்ஸ். ஸோ எதை அப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன்
it opposes the relative motion between இந்த சர்ஃபேஸுக்கும் இந்த பேனாக்கும் இடையில இருக்க இந்த ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணும். இதுதான் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். லிக்விட் லேயர் சொல்லும் போது நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ சர்ஃபேஸுக்கு நான் எடுத்திருக்க மாட்டேன், ரெண்டு லிக்விட் லேயருக்கு இடையில எடுத்துப்பேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. அப்படின்னா லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது நாம லிக்விட் லேயர் தான் நாம எடுத்துக்கணும் பசங்களா. ஓகேவா? ரெண்டு லிக்விட் லேயருக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான் என்ன சொல்லலாம், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், விஸ்கோசிட்டின்னு சொல்லலாம். Okay, so viscosity is that it is a friction force. The friction force in the liquid, the friction force, very important thing, friction force between two layer of the liquid. SN or getting me point? Two layer of the liquid. Two layer of the liquid, it oppose what is it? Oppose relative motion between the layer. It opposes relative motion, oppose the relative velocity in solam, relative motion between two layers. SN or getting me point? So this must be no. இதுதான் என்ன சொல்லலாம், ஃப்ரிக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரிக்ஷனுங்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அ விஸ்காசிட்டிங்கிறத என்ன சொல்லலாம், இட் இஸ் அ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இட் அப்போஸ் தட் வாட், ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் டூ லேயர். ஸோ இப்போ நான் ரெண்டு லேயர் நான் சொல்லிட்டேன். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. இது நான் ரிவர் பெட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ரிவர் பெட் எடுத்துட்டேன். ஸோ இந்த ரிவர் பெட்டோட வெலாசிட்டி என்னவா இருக்கும், வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் பெட் என்னவா இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் பெட் இஸ் ஈக்குவல் டு வாட், 0. ஸோ இதை பேஸ் பண்ணி பிகாஸ் இட் இஸ் அ ரிலேட்டிவ் வெலாசிட்டி இல்லையா. ஸோ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா பிகாஸ் நான் எங்கிருந்து மெஷர் பண்ணுவேன் அப்படின்னா ரிவர் பெட்ல இருந்து. இப்போ லிக்விட் ஃப்ளோ ஆகுதுன்னா இதுதான் என்னோட ரிவர் பெட்டா இருக்கும். SN or getting me point? இந்த பொறுத்து தான் நான் என்ன கால்குலேட் பண்ணுவேன், வெலாசிட்டியவே நான் கால்குலேட் பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் ரிவர் பெட் எடுத்துட்டேன். Clearly understand this one. இப்போ நான் above the river bed போகும்போது என்ன ஆகும், இது velocity 0 அப்படின்னா இதுக்கு மேல ஒரு லிக்விட் லேயர் இருக்கும். இதை விட வெலாசிட்டி என்னவா இருக்கும், இதுக்கு அதிகமா இருக்கும். SN or getting me point? இதை விட இந்த வெலாசிட்டி அதிகமா இருக்கும். இதுக்கு மேல ஒரு லேயரா இருக்கும், இதை விட வெலாசிட்டி என்னவா இருக்கும், இதை விட அதிகமா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒவ்வொரு லேயருக்கு மேல போகும்போது வெலாசிட்டி என்ன ஆயிட்டு இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். அப்படின்னாங்க பாருங்க, இதுல என்ன இருக்கும், இதை விட அதிகமா இருக்கும். ஸோ இது என்ன ஆகும், அதிகமா இருக்கும். ஸோ இப்படி மேலே போக போக என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீசஸ் மோர். எஸ்ஆனோ மேலே போக போக the velocity of the flow என்னவா இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டுட் ரைட்? இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இங்க பாருங்க, இந்த லேயர் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த லேயர்ல நான் ஃப்ரிக்ஷன் கால்குலேட் பண்ணணும்னா லிசன் கேர்ஃபுல்லி, விஸ்காசிட்டி அப்படின்னா இந்த லேயர்னாலையும் என்ன இருக்கும், ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா இந்த லேயர் இப்படி மூவ் ஆகும்போது இந்த லேயருக்கு இடையில இருக்கனால இந்த லேயர் மேல இந்த ரெண்டு லேயரும் என்ன ஆகும், ஒரு ஃபிரிக்ஷனை எக்ஸாக்ட் பண்ணும். ஸோ கிளியரா? ஸோ அதுதான் என்ன சொல்லலாம், விஸ்கசிட்டின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டுட் ரைட்? திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, யூ மஸ்ட் நோ கிளியர்லி. எஸ்ஆன் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? இப்போ பாருங்க, இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம், அதுதான் ஐடியா. எஸ்ஆன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க, வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன், ஸ்பீட் அதிகமாக ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்பீட் அதிகமாக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி, பிகாஸ் ஸ்பீடை பொறுத்து நான் எடுக்கிறேன். எஸ் ஆனோ? ஸோ இந்த இடத்துல இருந்து பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டேக் த ஸ்பீடு பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ இங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸோட வேல்யூவும் இங்க விஸ்கஸ் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஸோ அப்படின்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்க ஹைட்டை நான் என்ன எடுத்துட்டேன், ஹைட்ஸ்னு ஒய்னு எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தட், y1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்டை நான் y1 எடுத்துட்டேன். ஓகே, இங்க இருக்க வெலாசிட்டி நான் என்ன எடுத்துட்டேன், இந்த பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டி v1 எடுத்துட்டேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன்? ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தட் இந்த ஹைட் அண்ட் ஆல்சோ வாட், எதை டிபெண்ட் ஆயிருக்கும், இந்த வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மேல இருக்க நான் ஹைட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இருக்க ஒரு லேயர் எடுத்துட்டேன். ஸோ இந்த லேயரோட வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துட்டேன், ஃப்ரம் த ரிவர் பெட்ல இருந்து v2ன்னு எடுத்துட்டேன். இந்த வெலாசிட்டி நான் என்ன எடுத்துட்டேன், v2ன்னு எடுத்துட்டேன் வச்சுக்கோங்க. v2ன்னு எடுத்துட்டேன். எஸ்ஆன் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? திஸ் இஸ் வாட் இஸ் v2. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் நான் கால்குலேட் பண்ண போறேன். வெலாசிட்டி கிரேடியன்ட். ஏன்னா வெலாசிட்டி எதை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, மேல ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு.
இல்லையா? ஸோ இந்த y2ல greater y2 is what is a greater than y1. so the speed என்னவா இருக்கும்? v2 is greater than v1 இல்லையா? அப்படின்னா velocity என்ன ஆயிட்டு இருக்கும்? அந்த ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? velocity is change with respect to height, ரைட்? ஸோ இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த velocity difference கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா v2 minus v1 divided by what? y2 minus y1. இது என்ன சொல்லலாம்? இது delta v, or else we can say it is a dv. இது என்ன சொல்லலாம்? dx ன்னு சொல்லலாம். This is what is it? என்ன சொல்லலாம்? velocity gradient சொல்லலாம். velocity gradient. Yes or no? It is a velocity gradient. The friction force இந்த velocity gradient பொறுத்து இருக்கும். Very very important thing. ஏன்னா frictionங்கிறது லேயர் இடையில இருக்கனால so it depends on என்ன சொல்லலாம்? velocity gradient. Yes or no? இப்போ நாம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா viscous force டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா I'm going to define the viscous force டிஃபைன் பண்ண போறேன். எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பாருங்க. So I'm going to discuss the viscous force. So viscous force ன்னு சொல்லலாமா? So viscous force எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா F ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். FV ன்னு எடுத்துட்டேன். Viscous force is directly proportional to எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா the velocity gradient சொல்லலாம். dv by dy ன்னு சொல்லலாம். Very very important thing. The velocity gradient. Okay, it is directly proportional to velocity gradient. And viscous force is directly proportional to area cross section. ஏன்னு சொல்லும்போது இந்த ரெண்டு லேயருக்கு இடையில இருக்க area cross section. Okay, area cross section. இது என்ன சொல்லலாம்? velocity gradient. இப்போ நாம போட்ட அப்படின்னா f சொல்லுங்க பார்க்கலாம். f is directly proportional to dv by dy into area cross section இல்லையா? If I put a constant here, நான் ஒரு constant value represent பண்ணேன் அப்படின்னா that f is equal to எப்படி define பண்ணலாம்? is equal to eta. So dv by dy into area cross section. இதுதான் என்ன சொல்லலாம்? viscous force. direction என்னவா இருக்கும்? oppose பண்ணோம். That's why it is a negative value. So அப்ப எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா this is what is it? The friction force is equal to what? minus eta dv by dy into what? ஏங்கிறத represent பண்ணலாம். So இப்ப இங்க dy by dn இது என்ன சொல்லலாம்? It is a coefficient of என்ன சொல்லலாம்? viscosity ன்னு சொல்லலாம். coefficient of what is it? viscosity. viscosity ன்னு சொல்லலாம். coefficient of viscosity ன்னு நம்ம represent பண்ணலாம். clear? So this is very important. You must know clearly. அப்ப இந்த friction force viscous force எப்படி define பண்ணலாம்? F is equal to eta dv by dy into a ன்னு define பண்ணலாம். இப்போ coefficient of viscosity ஓட dimension என்னன்னு கேட்கலாம். So eta ஓட dimension எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. So இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு அப்படின்னா just thumbs up பண்ணுங்கடா பசங்களா. So thumbs up பண்ணிட்டீங்கன்னா I can feel that உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். Yes or no? So can you tell me what is the dimension of eta ஓட dimension சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் eta ஓட dimension? So I'm going to calculate the eta what dimension. F is equal to eta v by x into what is a ன்னு சொல்லலாமா? area cross section for a dimension calculate பண்றதுக்கு. இப்போ f ஓட dimension என்ன சொல்லலாம்? m l t power minus 2 ன்னு சொல்லலாமா? f ஓட dimension mass into acceleration. இது eta. v ஓட dimension l t power minus 1 divided by distance l and area cross section சொல்லும்போது l square. இந்த l cancel. next one இந்த l இங்க ஒரு l cancel. அதே மாதிரிங்க பாருங்க இங்க ஒரு t cancel. yes or no? அப்ப என்ன கிடைச்சு m பேலன்ஸ் ஒரு l இருக்கும். கீழ வந்துட்டு மேல போனா l power minus 1 t power minus 1 that nothing but what is it? The coefficient of viscosity ஓட dimension. m l power minus 1 t power minus 1. This is very important. டைரக்டா क्वेश्चन கேட்பாங்க coefficient of viscosity ஓட dimension. m l power minus 1 t power minus 1 னு சொல்லலாம். clear? Everyone understood, right? யாராவது புரியாம இருந்துச்சுனா சொல்லுங்க பசங்களா. So I will explain one more time also. Okay? ஆனா நீங்க இன்ட்ரஸ்டா எடுத்து படிக்கணும். அத மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. So இந்த coefficient of viscosity ஓட யூனிட் என்ன சொல்லலாம் அப்படினா Poiseuille னு சொல்லலாம். Poiseuille. ஒரு Poiseuille என்ன சொல்லலாம் அப்படினா 1 Poiseuille is equal to Poiseuille என்ன சொல்லலாம் அப்படினா it is a 10 Poissonங்கற ரிலேஷன்ல நாம யூஸ் பண்ணலாம். 1 Poiseuille is equal to 10 Poisson சொல்லலாம். Poissonங்கிறது என்ன அப்படினா it is a pressure pascal per unit second தான் என்ன சொல்லலாம். We can say this a Poiseuille represent பண்ணலாம். ஓகேவா? So this is must be know clearly. Yes or no? ஏனா அங்க பாருங்க டைமென்ஷன் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. So this is what is a கீழ கொண்டு வந்துட்டேன். Force per area okay is equal to what?
இதை நான் என்ன எடுத்துட்டேன் v/x ன்னு எடுக்கலாமா? இது என்ன சொல்லலாம்? பாஸ்கல். ஃபோர்ஸ் பர் ஏரியாங்கிறது என்ன சொல்லலாம்? பாஸ்கல். பாஸ்கல் ரெப்ரசென்ட் பண்ணலாமா? நாட் ராஸ்கல், இட் இஸ் a பாஸ்கல். அதை மைண்ட்ல வச்சுக்க. ஓகேவா? ஓகே, நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன சொல்லலாம்? இது மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை மீட்டர். ஸோ மீட்டர் கேன்சல் ஆயிரும். இதை கீழே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? கீழே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எஸ், பாஸ்கல் இன்டூ செகண்ட் ரெப்ரசென்ட் பண்ணலாம். நாட் பாஸ்கல் பர் செகண்ட், இட் இஸ் பாஸ்கல் இன்டூ செகண்ட். பாஸ்கல் இன்டூ செகண்ட் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா பாஸ்கல்ல ரெப்ரசென்ட் பண்றோம். பாய்சலிஸ் ரெப்ரசென்ட் பண்றோம். The coefficient of Poiseuille is very important. Coefficient of viscosity is very important. Clear? See here, இப்போ fluid flow ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ளோ ஆகும்போது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த லிக்விட்ல இருக்கும் அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸுக்கும் இடையில என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? விஸ்காசிட்டி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அப்படின்னா லிக்விட் மேல ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அதாவது விஸ்கஸ் ஃபோர்ஸ் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லிக்விட் மேல ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் மேல போனாலோ ஆர்எல்ஸ் லிக்விட் ஃப்ளோ ஆனாலோ ரெண்டு லேயருக்கு இடையில இருக்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒரு லிக்விடுக்கு உள்ள ஒரு ஆப்ஜெக்டை போட்டேன் அப்படின்னா லிக்விடுக்குள்ள அது டிராவல் ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அங்கேயும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லலாம்? we can say it is a Stokes force னு சொல்லலாம். ஓகே, Stokes law very important application is that Stokes law. next take a second part என்ன அப்படின்னா இதுல Stokes law-வை நம்ம பார்க்க போறோம். Stokes law ங்கிறது என்ன அப்படின்னா spherical object special case. This is very important. It is a special case. The spherical object move inside what? Inside the liquid. ஒரு spherical object inside the liquid flow ஆச்சு அப்படின்னா அங்க dragging force இருக்கும் இல்லையா? So dragging force தான் என்ன சொல்லலாம்? Stokes force சொல்லலாம். It is a dragging force. Drag force will act. So இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பாருங்க பார்க்கலாம். இந்த dragging force எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இது நான் லிக்விட் எடுத்துட்டேன். So this is what is என்னோட லிக்விட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. So இது லிக்விட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா this is what's my liquid. ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் நான் கன்சிடர் பண்றேன். So this is what is it? The Stokes force is applicable only for spherical object. Stokes force is applicable only for spherical object. Understand this one. So நான் இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் மேல என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும்? இந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டோட மாஸ் நான் m எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டோட மாஸ் m எடுத்துட்டேன். ஸோ the weight will act up downward direction. mg will act downward direction. Yes or no? mg will act downward direction. And also buoyant force எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? மேல ஆக்ட் ஆகும். buoyant force மேல ஆக்ட் ஆகும். ரைட்? இப்போ dragging force எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னா fg எடுத்துட்டேன். fd எடுத்துட்டேன் அப்படின்னா it is a dragging force னு சொல்லலாம். fdங்கிறது என்ன சொல்லலாம்? dragging force. இந்த dragging force எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா dragging force is equal to what? dragging force 6 pi eta v into what is a radius னு represent பண்ணலாம். So what is the formula is that? So 6 pi eta radius னு represent பண்ணலாம். rங்கிறது என்ன சொல்லலாம்? radius of the sphere. So this is what is a constant value. You must be remember that. So this is what is a constant value பசங்களா. rங்கிறது என்ன சொல்லலாம்? radius of the sphere. Spherical object is nothing but what? Sphere. vங்கிறது என்ன சொல்லலாம்? velocity of the sphere. velocity of the sphere. object னு சொல்லலாமா? object. So ங்கிறது என்ன சொல்லலாம்? coefficient of viscosity னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். SN or getting me point? So this is very important. Dragging டைரக்டா நாம ரெப்ரசன்ட் பண்ணோம். It is a dragging force னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். Dragging force is that என்ன சொல்லலாம்? It is a like a friction force. எதுக்குள்ள ஒரு spherical object லிக்விடுக்குள்ள டிராவல் பண்ணும்போது ஆக்ட் ஆகிறது தான் என்ன சொல்லலாம்? It is a dragging force னு சொல்லலாம். Now இப்போ
இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லிக்விடுக்குள்ள ஃப்ளோ போடும்போது இங்க பாருங்க, நான் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன். ஒரு லிக்விட் ஃபுல்லா போடும்போது என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? mg will act downward direction. இதுல என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா, buoyant force will act upward direction. Dragging force is also acting upward direction. Listen carefully. So ஒரு லிக்விடுக்குள்ள போட்டுட்டேன். ஓகே, லிக்விடுக்குள்ள போட்டுட்டேன். ஸோ இந்த டிராகிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. இனிஷியலா இது எப்படி எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பேராஷூட்ல இருந்து அது ஏரோப்ளைன்ல இருந்து நான் குதிக்க போறேன். இனிஷியலா குதிக்கும் போது என்னோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 0. ஏன்னா இட் இஸ் a free fall condition. ஸோ நான் குதிச்சேன்னா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுமானா ஆக்ட் ஆகாது. கீழே கொஞ்சம் தூரம் டிராவல் ஆக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ரைட், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இனிஷியலா நான் பேராஷூட் ஏரோப்ளைன்ல இருந்து ஜம்ப் பண்றேன். ஸோ ஏரோப்ளைன்ல இருந்து ஜம்ப் பண்றேன் அப்படின்னா வச்சுக்கேன். ஸோ ஐம் ஜம்பிங் தட். ஸோ இனிஷியலா என்ன மட்டும் தான் ஆக்ட் ஆகும்? என்னோட வெயிட் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். இட் ஆக்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன். mg will act. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது இல்லையா? ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? என்னோட வெலாசிட்டி 0வா இருக்கும். டியூ டு ஆக்சலரேஷனால என்னோட வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக 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 என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதை அப்போஸ் பண்ணும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் மேல இருந்து கீழே வர்றேன். ஓகே, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சானோ இப்போ ஜென்ரலா இப்போ ஆக்சலரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ mg மட்டும் தான் ஆக்ட் ஆயிருக்கு. mg is equal to ma ன்னு சொல்லலாமா? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இனிஷியலா ஜம்ப் பண்ணும்போது நான் பேராஷூட்ல இருந்து ஜம்ப் பண்றேன் அப்படின்னா என்னோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? g ஆ இருக்கும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஸ்பீட் என்ன ஆயிட்டு இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ஏங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை டைம் டேக்கன் இல்லையா? ஒரு சர்டன் டைம்ல என்னோட ஸ்பீட் என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி பிகம் 0. ரைட்? ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன ஆகும்? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? நியர் டு எர்த் சர்ஃபேஸ்க்கு வரும்போது என்ன அப்படின்னா, நான் பேராஷூட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வரும்போது நான் பேராஷூட்டை ஓப்பன் பண்ணுறேன். பேராஷூட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன ஆகும்? இப்போ பேராஷூட்னால என்ன ஆகும்? என்னோட ஸ்பீட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ 0 ஆயிராது. ஸ்பீட் என்ன 0 ஆச்சுன்னா நான் ஃப்ளோட் ஆவேன். ஃப்ளோட் ஆக மாட்டேன். ஸோ கீழே வந்துட்டே தான் இருப்பேன். இப்போ பேராஷூட் ஓப்பன் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பேராஷூட் ஓப்பன் பண்ணிட்டேன். பேராஷூட் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்? mg கீழே ஆக்ட் ஆகும் இல்லையா? mg கீழே ஆக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். ஏன்னா இதனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? தட் இஸ் வாட் இஸ் a dragging force. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். அப்படின்னா இதோட ரிசல்டன்ட் தான் என்னோட என்னவா இருக்கும்? ஸோ ஒரு சர்டன் பாயிண்ட்ல இனிஷியலா இந்த டிராகிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? இனிஷியல் டிராகிங் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், 0வா இருக்கும். பட் ஓப்பன் பண்ணன டிராகிங் ஃபோர்ஸ் ஒரு சர்டன் டைம்ல என்ன ஆகும்? இது ரெண்டும் என்ன இருக்கும்? இங்க பாருங்க, இதோட வேல்யூ, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த mg ஓட வேல்யூ என்ன ஆகும்? எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ இந்த fd which is equal to what? mg க்கு வரும்போது என்ன ஆகும்? ஸோ நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் என்னவாயிரும்? 0 ஆயிரும். அந்த இடத்துல ஆக்சலரேஷனே இருக்காது. ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு வந்துடும். ஓகேவா? அது ஓப்பன் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னா, டிராகிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும் டிராகிங் ஃபோர்ஸ். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்போது? mg க்கு ஈக்குவலா இருக்கும்போது there is no acceleration. velocity என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா மாறிடும். எஸ் ஆர் நோ? velocity is equal to constant. அப்ப நான் இந்த இடத்துல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, fd and also what? mg minus what? net mass into acceleration சொல்லலாமா? mass into acceleration. கிளியரா? ஸோ ஒரு காமன் வெலாசிட்டி if f a is equal to 0 எடுத்துட்டேன் அப்படின்னா mg is equal to what? fd ன்னு சொல்லலாமா? a is equal to 0 இருக்கும்போது mg is equal to fd. அப்ப நான் இந்த இடத்துல என்ன ஆயிரும்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை ரீச் ஆயிருச்சு அப்படின்னா அந்த வெலாசிட்டி தான் என்ன சொல்லலாம்? டெர்மினல் வெலாசிட்டின்னு ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ இங்கேயும் அதே தான். நான் ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டை லிக்விட்குள்ள போடும்போது இனிஷியலா என்னவா இருக்கும்? டிராகிங் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ ஒன்ஸ் டைம் அதிகமாக அதிகமாக டிராகிங் ஃபோர்ஸோட வேல்யூ அதிகமாகும். ஒரு சர்டன் பாயிண்ட்ல எல்லா ஃபோர்ஸ் என்ன ஆயிரும்? ஈக்குவல் ஆயிரும். ஸோ நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் 0. நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் 0 ஆச்சுன்னா ஆக்சலரேஷன் 0. ஆக்சலரேஷன் 0 ஆச்சுன்னா வெலாசிட்டி என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதுதான் நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா டெர்மினல் வெலாசிட்டின்னு நாம சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவ் யூ வில் கால்குலேட் டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, டெர்மினல் வெலாசிட்டி நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ இந்த நான் லிக்விடுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? லிக்விடுக்குள்ள நான் போட்டுட்டேன். ஒரு லிக்விடுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன்? இதை நான் உள்ள போட்டுட்டேன்னு வச்சுக்கேன். லிசன், இப்போ நான் இதை போட்டுட்டேன். இனிஷியலா என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும்? ஸோ நான் என்ன சொல்லலாம்? mg is equal to என்ன சொல்லலாம்?
FD, it is a dragging force and also buoyancy force சொல்லலாமா, buoyancy force மேல ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ mg எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் in terms of density of the liquid volume 4/3 pi r cube ன்னு சொல்லலாமா. this radius is what, r ன்னு எடுத்துட்டேன். ஸோ r cube ன்னு சொல்லலாம், which is equal to dragging force இப்பதான் பார்த்தோம் 6 pi eta v. என்ன vங்கிறது என்ன சொல்லலாம், இங்க terminal velocity into radius r. radius ன்னு எடுத்துட்டு r ன்னு எடுத்துட்டு plus buoyancy force எப்படி define பண்ணலாம், how will define the buoyancy force. so buoyancy force எப்படி define பண்ணலாம் அப்படினா density of the liquid so sorry இது என்ன அப்படினா because mass of the object சொல்லும்போது density of the solid, okay va, density of the solid. buoyancy force சொல்லும்போது density of the liquid g into volume, எவ்வளவு வால்யூம் இம்மர்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த லிக்விட் எல்லாமே இந்த ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் எதுக்குள்ள தான் இருக்கு, லிக்விடுக்குள்ள தான் இருக்கு. ஸோ டோட்டல் வால்யூம் ஃபுல்லாவே இருக்கும் இல்லையா. ஸோ அதை என்ன சொல்லலாம், டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் g இன்டூ வால்யூம் இஸ் இமர்ஸ்ட். அப்படின்னா விங்கிறது 4/r3. ஓகே, 4/r3. எஸ்ஆன ஒரு கிடைமே. இப்போ எனக்கு டெர்மினல் வெலாசிட்டி வேணும். ஸோ நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஸோ இது என்ன ஆயிரும், 4/3 πr3ங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா. இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், இந்த பார்ட். ஸோ இதை என்ன சொல்லலாம், இங்கே டென்சிட்டி ஆஃப் த சாலிட் மைனஸ் வாட், டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் விச் இஸ் ஈக்குவல் டு இது இந்த சைடு கொண்டு வரும்போது ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், g இருக்குமா. g இங்கே எடுத்துட்டேன் இஸ் ஈக்குவல் டு வாட், 6 pi eta v into r ன்னு சொல்லலாமா, v into r. this must be known clearly. இப்போ என்னென்ன கேன்சல் ஆயிரும் பாருங்க, இந்த பை கேன்சல், இங்க இருக்க இதுவும் கேன்சல் ஆயிரும். இது 3 times, இது 2 times. இங்க ஒரு r, இந்த r கேன்சல். அப்ப நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஆஃப் த டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ டெர்மினல் வெலாசிட்டி நாம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸோ vt இஸ் ஈக்குவல் டு எப்படி டிஃபைன் பண்ணலாம், இங்க 2 இந்த 3 கீழே வந்துச்சுன்னா 2/9. எஸ் ஆனோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் யூ மஸ்ட் நோ கிளியர்லி. 2/9 ஓகேவா. ஏன்னா இந்த 3 கீழே வந்துடும், இங்க 2 இங்க 3 இருக்கு, 2/9. இங்க r ஸ்கொயர் இருக்கா, r ஸ்கொயர் into what, g. gங்கிறது எடுத்துட்டேன், where it is g, yes d. next என்ன இருக்கும், density of liquid, density of what is a solid minus density of liquid divided by what, coefficient of viscosity. so this is what is that formula for the terminal velocity. very very important relation, terminal velocity kum so radius and density of solid and liquid கான relation must be known clearly. அப்படின்னா டெர்மினல் வெலாசிட்டி இதிலிருந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் திங், டெர்மினல் வெலாசிட்டி இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் என்ன சொல்லலாம். திஸ் இஸ் வாட் இஸ் ரேடியஸ் ஸ்கொயர். ரேடியஸ் ஸ்கொயர், ரேடியஸ் அதிகமாக டெர்மினல் வெலாசிட்டி என்ன ஆகும், அதிகமாகும். திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ த டெர்மினல் வெலாசிட்டி அண்ட் ஆல்சோ இதை நான் ஏரியா கூட கம்பேர் பண்ணலாம், ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஸோ இந்த ஏரியா நான் ஏ எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஏரியா கிராஸ் ரேடியஸ் இஸ் ஆர்னு எடுத்துட்டேன், ரேடியஸ் இஸ் ஆர், ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுத்துட்டேன். அப்ப நான் டெர்மினல் வெலாசிட்டிக்கும் ஏரியா கிராஸ் செக்ஷனுக்கு என்னவா இருக்கும், பிகாஸ் ஸ்பியர் சொல்லும்போது ஏரியா கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஸ்பியர் 4/r² இல்லையா. அப்ப நான் டெர்மினல் வெலாசிட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா கிராஸ் செக்ஷன் சொல்லலாம், ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா கிராஸ் செக்ஷன். ஸோ ஏங்கிறது என்ன சொல்லலாம் இந்த இடத்துல, ஏங்கிறது என்ன சொல்லலாம், ஏரியா கிராஸ் செக்ஷன், ஏரியா கிராஸ் செக்ஷன். எஸ் ஆனோ. அண்ட் வால்யூம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், வால்யூம்ங்கிறது இங்க பாருங்க, வால்யூம்ங்கிறது 4/3 πr³ இல்லையா, 4/3 πr³. ஸோ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்றேன். எனக்கு r வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், v is proportional to r³. அப்ப நான் v power 1/3 is proportional to r எழுதலாமா, v power 1/3 is proportional to r, v power 1/3 is proportional to r எழுதலாமா. கிளியர். ஸோ இப்போ நான் இங்க எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க. ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ இங்க பாருங்க, v ஸ்கொயர் டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், இந்த ரிலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு r க்கு பதில் எழுதலாமா, r க்கு பதில் எழுதுனா v power 1/3, இங்க ஸ்கொயர் இருக்கனால இங்க ஸ்கொயர். அப்ப நான் டெர்மினல் வெலாசிட்டி என்ன சொல்லலாம், இஸ் ப்ரொபோர்ஷனல் டு v power 2/3. ஸோ இந்த vங்கிறது என்ன சொல்லலாம், இட் இஸ் a வால்யூம்னா ரெப்ரசென்ட் பண்ணலாம், வால்யூம். கிளியரா. ஸோ திஸ் கொஸ்டின் டைரக்டா கேட்பாங்க பசங்களா, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் வால்யூம் என்ன சொல்லலாம், v power 2/3 ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியர். எஸ் ஆன் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த டெர்மினல் வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த பிளானட். ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சேஞ்ச் ஆகும். இதுவே நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன் பிளானட். ஸோ vt இஸ் ப்ரொபோர்ஷனல் டு g ன்னு சொல்லலாமா, vt இஸ் ப்ரொபோர்ஷனல் டு g. இதே நான் மூணுல வச்சேன் அப்படின்னா, மூணோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லலாம், எர்த்தை விட 6 டைம் கம்மியா இருக்கும்.
அப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ஆயிரும், கம்மியாக இருக்கும். இன்னும் டெர்மினல் வெலாசிட்டி என்ன ஆகும், கம்மியாக இருக்கும். எப்போ, எங்கன்னா மூணில். ஓகே, இங்கே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஜி எடுத்துட்டேன் அப்படின்னா அங்கே மூணில் போகும்போது g/6 மாறிடும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, யூ மஸ்ட் நோ கிளியர்லி. எஸ் ஆர் ஆர்கடைம் இப்போ கிளியர் பசங்களா? இப்போ நான் ரேடியஸ் நான் போடுறேன். ஸோ டைமுக்கும் இப்போ கொஷின் கேட்கலாம், டைமுக்கும் டெர்மினல் வெலாசிட்டிக்கு கிராஃப் கேட்கலாம், டைமுக்கும் டெர்மினல் வெலாசிட்டிக்கும் கிராஃப் கேட்கலாம். ஸோ எப்படி நாம ப்ளோட் பண்ணலாம், டைமுக்கும் டெர்மினல் வெலாசிட்டிக்கும். திஸ் இஸ் வாட் இஸ் டைம்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது டைம்னு எடுத்துட்டேன், இது டெர்மினல் வெலாசிட்டின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். எப்படி இருக்கும், டெர்மினல் வெலாசிட்டிக்கும் இனிஷியலி டெர்மினல் வெலாசிட்டி என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். at t is equal to 0, at t is equal to 0 டெர்மினல் வெலாசிட்டி என்னவா இருக்கும், ஜீரோ இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் கான்ஸ்டன்ட் பாயிண்ட். இது v டெர்மினல் வெலாசிட்டின்னு வச்சுக்கேன், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தென் வாட் வில் கெட் கம், வாட் இஸ் எந்த டைம்ல வந்துடும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இந்த நேச்சர்ல வரும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தட் டைமுக்கும் டெர்மினல் வெலாசிட்டிக்கும் இடையில இருக்க ரிலேஷன். எஸ் ஆர் ஒரு கடிமை பாயிண்ட் பசங்களா? யாராவதுக்கு புரியாம இருக்கா பசங்களா? இஸ் இட் கிளியர்? எனி டவுட் அப் டு ஹியர்? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ டைரக்டா நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஹவு டு ஸ்டார்ட் தட், how to deal with the terminal velocity and also radius, density and acceleration due to gravity. So very very important pasangla. Understood right? யாராவது புரியாம இருக்கா பசங்களா? Everyone understood right? Clear? Clear da pasangla? Yes? Any doubt? யாராவது டவுட் இருக்குடா பசங்களா? Clear? Yes, this is what is a terminal velocity oda idea. Okay, so this is what is a viscosity oda maximum namakku இந்த கான்செப்ட்ல இருந்தா क्वेश्चन கேட்பாங்க. so இதுதான் very important question பசங்களா. இந்த மூணே கான்செப்ட்ல இருந்தா क्वेश्चनே கேட்பாங்க. so terminal velocity இந்த ரிலேஷன்ல இருந்தா நமக்கு क्वेश्चनே கேட்பாங்க. சிம்பிளான டாபிக், கன்ஃபார்மா viscosity is very important. மூணு கான்செப்ட் என்ன அப்படின்னா friction force, dragging force and terminal velocity. இதுதான் நமக்கு क्वेश्चनே கேட்பாங்க. so don't miss this what is a concept. next என்ன பார்க்கலாம் அப்படின்னா very important topic is the third topic. இந்த dynamic caseல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so we are going to discuss that what surface tension. surface tension, surface tension, very very important topic. ஸோ இந்த இயர் உங்களுக்கு இதுல இருந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறது கேட்டா, ஸோ கன்ஃபார்மா கேட்பாங்க. எவ்ரி இயர் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் த சர்ஃபேஸ் டென்ஷன் பசங்களா. சர்ஃபேஸ் டென்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்டுருவாங்க. ஓகேவா? வாட் யூ மீன் த சர்ஃபேஸ் டென்ஷன்? எனிபடி டெல் மீ தட். யாராவதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கேன் யூ டெல் மீ எக்ஸாம்பிள், சர்ஃபேஸ் டென்ஷன் எங்க யூஸ் பண்றோம், சர்ஃபேஸ் டென்ஷன் எங்க யூஸ் பண்றோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். Can you? சார் இந்த இடத்துல சர்ஃபேஸ் டென்ஷன் யூஸ் பண்றோம், சார் இங்க சர்ஃபேஸ் டென்ஷன் யூஸ் பண்றோம், சார் அங்க சர்ஃபேஸ் டென்ஷன் யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்றோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன். I'll drink water. So where we are using surface tension. Surface tensions are very important. Surface tension. So surface tension என்ன அப்படின்னா, listen, நான் எடுத்துட்டேன் என்னன்னா, ஒரு தம்பினை எடுத்து ஒரு வாட்டர் சர்ஃபேஸில் வைக்கும் போது என்ன ஆகும், சம்டைம் இது ஃப்ளோட் ஆகும் இல்லையா. ஒரு பேப்பர் எடுத்து வாட்டர் சர்ஃபேஸ்க்குள்ளே வைக்கும் போது என்ன ஆகும், இட் வில் ஃப்ளோட். ரைட்? ஸோ எதனால அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் சர்ஃபேஸ். ஈவன் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு ட்ராப் எடுத்துட்டேன், லிக்விட் ட்ராப் எடுத்துட்டேன், வாட்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா, இதில் ஒரு கையில் விட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன ஷேப்பில் மாறும், லிக்விட் ட்ராப். இட் இஸ் அ ஸ்பெரிக்கல் ஷேப்பாக மாறும். எதனால ஸ்பெரிக்கல் ஷேப்பாக மாறுது அப்படின்னா, லிக்விடோடது ஒரு வாட்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா வாட்டர் ட்ராப்போடது என்ன ஷேப்பாக இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கும். அதே மாதிரி பபிள் ஏன் ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்குது, ஏன் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கலாம் இல்லையா, ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கலாம் இல்லையா, ஏன் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் அ சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன, அந்த சர்ஃபேஸ் டென்ஷனோட ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஃபைனலாக நாம டிஸ்கஷன் பண்ண போகிற டாபிக்.
சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ ஃபோர்ஸ் நமக்கு தெரியணும். பிகாஸ் இட் இஸ் அ மேட்டர் எடுத்துட்டேன்னா லிக்விட் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். லிக்விட் எடுத்துட்டேன், லிக்விடுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸும் லிக்விடுக்கும் சாலிடுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் பற்றி நமக்கு தெரியும் போது நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் பற்றி நமக்கு தெரியும். ஸோ நான் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா லிக்விடுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். நான் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், ரெண்டு லிக்விடுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் நாம எடுத்து டிஃபைன் பண்ணலாம். ஒன் இட் இஸ் அ ஃபோர்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் அ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ரெண்டு ஃபோர்ஸ் நாம டிஃபைன் பண்ணலாம் இன்டர்மாலிகுலர்ல. ஒன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒன் இட் இஸ் வாட் இஸ் தட் கொஹசிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், கொஹசிவ் ஃபோர்ஸ். இன்னொன்னு என்ன சொல்லலாம், அட்கசிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், அட்கசிவ். ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபோர்ஸ்? கொஹசிவ் ஃபோர்ஸ் சொல்லலாம், இன்னொன்னு என்ன சொல்லலாம், அட்கசிவ் ஃபோர்ஸ்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ கொஹசிவ் ஃபோர்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா லிக்விட் கிடைக்கல, கொஹசிவ் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த கொஹசிவ் ஃபோர்ஸ் எதுக்கு இடையில இருக்கும்? ஸோ கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா சேம் மாலிகுலுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லலாம், கொஹசிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? சேம் மாலிகுல்ஸ், சேம் ஃபோர்ஸ் பிட்வீன் சேம் மாலிகுல்ங்கிறது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ கொஹசிவ் ஃபோர்ஸ் சொல்லலாம். மாலிகுல்ஸ் எஸ் ஆனோ அப்படின்னா லிக்விட் கிடையில. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ வாட்டரை எடுத்துட்டேன் அப்படின்னா வாட்டருக்குள்ள ரெண்டு வாட்டர் மாலிகுலுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லலாம், கொஹசிவ் ஃபோர்ஸ் சொல்லலாம். எஸ் ஆனோ the force between two water molecules. Okay, water molecules. Yes or no? இங்க adhesive forceங்கிறது என்ன அப்படின்னா different molecules, different objectனே சொல்லலாம், different molecules. It's like a what is it? Liquid. அப்படின்னா water and glass. S on water and glass. இதுக்கு இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? இட் இஸ் லைக் a cohesive force இருக்கும். S on ஒரு கிடைமே பாயிண்ட். adhesive forceனா என்ன, cohesive forceனா என்ன? இப்போ நமக்கு cohesive force எதனால சரி surface tension எதனால வருது அப்படின்னா this surface tension is arise because of what? Surface tension is because of what? Surface tension is because of என்ன force? Is because of என்ன ஃபோர்ஸ் சொல்லலாம், இட் இஸ் a cohesive forceனால மட்டும்தான் இது அக்கர் ஆகும். It is because of cohesive force. So surface tension எதனால அக்கர் ஆகும் அப்படின்னா because of what is it? Cohesive forceனால தான் இது அக்கர் ஆகும். எஸ் ஆர் ஒரு கிடைமே பாயிண்ட். So surface force because of what? Cohesive forceனால அக்கர் ஆகும். Is it clear? So this is very important. You must know clearly. Yes or no? So இத பத்தி தான் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம் பசங்களா. surface tension என்ன, surfaceங்கிறது அதாவது பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இட் இஸ் a surface tension. surface அப்படின்னா surfaceல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லலாம், எதோட surfaceல, லிக்விடோட surfaceல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லலாம், surface tension சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் திஸ் ஒன். இது என்னோட பீக்கர் நான் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன். இது என்னோட பீக்கர். இது என்னோட பீக்கர்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இதில் நான் என்ன எடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் a liquid நான் எடுத்துட்டேன். ஸோ இது பீக்கர், இதுக்குள்ள நான் என்ன எடுத்துட்டேன், லிக்விட் எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் a liquid எடுத்துட்டேன். இது என்னோட லிக்விட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் வாட் இஸ் மை லிக்விட். இப்போ நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ சர்ஃபேஸுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றேன், அதாவது லிக்விடுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றேன். இப்போ நான் இதுல ஒரு மாலிகுல் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இஃப் ஐ கன்சிடர் திஸ் மாலிகுல் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இன்சைட் த லிக்விட் நான் ஒரு மாலிகுல் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ இதுக்கு பக்கம் இருக்க ஒரு மாலிகுல் கூட இன்டராக்ட் பண்ணும். ஸோ அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் என்ன இருக்கும், இன்டராக்ட் பண்ற ஃபோர்ஸ் எஃப்னு எடுத்துட்டேன். பக்கத்தில் இருக்க மாலிகுல்னால இன்டராக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எஃப்னு எடுத்துட்டேன். இங்க இருக்கும்னால ஃபோர்ஸ் என்ன சொன்னா எஃப்னு எடுத்துட்டேன். ஸோ கீழே ஆக்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ மேலே ஆக்ட் ஆகும். அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் இன்சைட் த மாலிகுல் என்னவா இருக்கும், இன்சைட் த லிக்விட் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும் இல்லையா? ஸோ நெட் ஃபோர்ஸ் inside the liquid என்னவா இருக்கும், inside the liquid என்னவா இருக்கும், equal to 0 because it is a எல்லா டைரக்ஷன்லயும் force act ஆகறனால net force inside the liquid என்னவா இருக்கும், 0வா இருக்கும். But if you consider that on the surface எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, if I consider on the surface இங்க ஒரு மாலிகுல் நான் கன்சிடர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. If I consider the molecule is here, ஸோ இங்க ஒரு மாலிகுல் நான் கன்சிடர் பண்றேன்னு வச்சுப்பேன். இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும் பாருங்க இந்த மாலிகுல் மேல. லிசன் கேர்ஃபுல்லி. என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இங்க இருக்க மாலிகுல்னால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கீழே இருக்க சைடுல இருக்க மாலிகுல்னால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும்.
ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேல்யூ, ரைட்? பட் டவுன்வர்ட் மாலிகுலர் இருக்கனால டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எதை பேலன்ஸ் பண்ணாது? அப்வர்ட் ஃபோர்ஸ் கூட பேலன்ஸ் பண்ணாது. அப்படின்னா இந்த கீழே இருக்க மாலிகுல்ஸ் எல்லாமே, சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகுல்ஸ் எல்லா மேலையும் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எஸ் ஆர் நாட் கெட்டிங் மீ பாயிண்ட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தட்? பிகாஸ் ஆஃப் வாட்? சர்ஃபேஸ் ஃபோர்ஸ்னால இந்த சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிக்விட் சர்ஃபேஸ் ஃபிளாட்டா இருக்கு பதிலாக என்னவா இருக்கும்? ஒரு கவுட் பார்த்தா மாறி இருக்கும். இட்ஸ் லைக் திஸ் ஒன். ஓகே, எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, ஸோ எந்த மாதிரி மாறி இருக்கும்னா, ஸோ எந்த மாதிரி மாறி இருக்குன்னா, ஸோ இட்ஸ் லைக் டியூ டு திஸ் சர்ஃபேஸ். ஸோ என்ன மாதிரி மாறி இருக்குன்னா, டியூ டு திஸ் என்னவா மாறி இருக்கும்? சர்ஃபேஸ் ஃபுல்லாவே, ஜஸ்ட் வெயிட். ஸோ எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி மாறி இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இட்ஸ் லைக் பிஹேவ் as a stitched elastic membrane பிஹேவ் பண்ணும். ஒரு ஸ்டிச் அப்படின்னா டைட்டா பவுண்ட் ஆயிருக்கும். எஸ் ஆர் கெட்டிங் பாயிண்ட்? ஸோ இதனால என்ன ஆகும்? பிகாஸ் இட் இஸ் அ டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால ஃபோர்ஸ் வில் ஆக்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ எதனால டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிறனால சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ அதனால என்ன ஆகும்? ஸோ இந்த கவுட் பார்த்தா மாறி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்னு சொல்லலாம்? இதுதான் என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதனால ஆக்ட் ஆகிற ஸ்டிச்சா இருக்கனால, பிகாஸ் இட் இஸ் அ சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லலாம். எஸ் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? டியூ டு நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் all the liquid layer behave as a stitched elastic membrane behave ஆகும். அதுதான் என்ன சொல்லலாம்? ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியரா பசங்களா? ஸோ எல்லாமே என்ன ஆயிரும்? கான்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ ஏரியா கிராஸ் செக்ஷன் என்ன ஆயிருக்கும்? ஏரியா இட் இஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். எஸ் ஆர் ஏரியா கிராஸ் செக்ஷன் என்ன ஆயிருக்கும்? டிக்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் அப்ளை பண்ற எனர்ஜி தான் என்ன சொல்லலாம்? சர்ஃபேஸ் எனர்ஜின்னு சொல்லலாம். வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் நாம சர்ஃபேஸ் டென்ஷனை டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனை எப்படி நாம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு டேக் சர்ஃபேஸ் டென்ஷன். எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வாட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து மேல இருந்து பார்க்குறேன். ஸோ இது என்னோட வாட்டர் சர்ஃபேஸ்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ டேக் இட் இஸ் மை வாட்டர் சர்ஃபேஸ்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது என்னோட வாட்டர் சர்ஃபேஸ் எடுத்துட்டேன்னா, ஸோ இப்போ இதுல ஒரு இமேஜினரி லைனை கன்சிடர் பண்றேன். இது என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ weighted perimeter சொல்லலாம். ஸோ திஸ் இமேஜினரி லைன் எடுத்துட்டேன், weighted perimeter. இப்போ இதுல மாலிகுல்ஸ் இருக்கும், இங்க ஒரு மாலிகுல்ஸ் இருக்கும் இல்லையா? இங்க ஒரு மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த மாலிகுல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா பக்கம் இருக்க ஃபோர்ஸ்னால என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷன்ல அட்ராக்ட் ஆகும், ரைட்? திஸ் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ்னால அட்ராக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த இமேஜினரி லைனோட லென்த் நான் என்ன எடுத்துட்டேன்? இதோட லென்த் என்ன எடுத்துட்டேன்? எல்என் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதோட லென்த் எல்என் எடுத்துட்டேன். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இது எஃப்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, எஃப் இஸ் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணலாம். சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் இஸ் எஃப். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் பர் எல்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் பர் ரெப்ரசென்ட் வாட்? எல்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். எல்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ weighted perimeter சொல்லலாம். இட் இஸ் அ பெரிமீட்டர். பெரிமீட்டர் இட் இஸ் லைக் a circumference மாதிரி தான் பெரிமீட்டர். ஓகே, இட் இஸ் அ இமேஜினரி லைன். ஸோ அதை தான் என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ weighted perimeter நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் பசங்களா. கிளியரா? எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட், ரைட்? ஸோ வாட் இஸ் an idea is that weighted perimeter நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியர்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ மஸ்ட் நோ கிளியர்லி. எஸ்ஆர்ஆர் அகாடமி பாயிண்ட். திஸ் இஸ் ஐடியா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பெண்ணை ஒரு லிக்விடுக்குள்ள மேலே போட போறேன். இப்போ இதோட சர்ஃபேஸ் டென்ஷன் தான் கால்குலேட் பண்ண போறேன். எஸ்ஆர் இப்போ எனக்கு சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா, சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு வாட்? லென்த்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ்ஆர் திஸ் இஸ் வாட் இஸ் அட் சர்ஃபேஸ் ஃபோர்ஸை நம்ம டிஃபைன் பண்ணலாம் இல்லையா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. Clear? Everyone understood, right? Surface force into surface tension into length and represent பண்ணலாம். லென்த்ங்கிறது weighted perimeter. இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு இந்த ஆப்ஜெக்டை நான் லிக்விட் லேயருக்கு மேலே போட்டுறேன். இது ஃப்ளோட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ இதோட சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் we are going to calculate surface force. So for different caseல நாம யூஸ் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னு பாருங்க. சர்ஃபேஸ் ஃபோர்ஸ். So this what is the first case எடுத்துட்டேன்னா,
ஸோ என்னோட லிக்விட் லேயர் எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். என்னோட லிக்விட் லேயர் எடுத்துருக்கு. இது என்னோட பென் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இந்த பென்னோட டிப் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்க, இந்த சர்ஃபேஸும் இங்கே பாருங்க, நான் லிக்விட்ல எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸும் லிக்விட் கூட கான்டாக்ட் இருக்கும், இந்த சர்ஃபேஸும் லிக்விட் கூட கான்டாக்ட்ல இருக்கும். அப்படின்னா டூ வெயிட்டட் பெரிமீட்டர். அப்படின்னா இது எல், இது என்ன சொல்லலாம் எல். 2 பாயிண்ட்ல இது கான்டாக்ட்ல இருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்க பசங்களா. ஏன்னா லிக்விட் இது கூட கான்டாக்ட்ல இருக்கும், அதோட வெயிட்டட் பெரிமீட்டர் இஸ் எல். இது கூட கான்டாக்ட்ல இருக்கும், இந்த சைடும் கான்டாக்ட்ல இருக்கும், அதோட வெயிட்டட் பெரிமீட்டர் என்ன சொல்லலாம் எல்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, இதோட லென்த் எல்னு எடுத்துட்டேன். ஸோ இது சைட்ல என்ன இருக்கும் கான்டாக்ட்ல இருக்கும், அதர் சைட்ல கான்டாக்ட் இருக்கும். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்துட்டேன். ஈவன் இப்போ நான் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன், இது என்னோட லிக்விட் லேயர் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த பாருங்க, இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன், இது ஒரு வெயிட்டட் பெரிமீட்டர் எல். ஸோ இது ஒரு வெயிட்டட் பெரிமீட்டர் எல். அப்படின்னா நான் இப்படி வச்சிருக்கேன், இது ஒரு வெயிட்டட் பெரிமீட்டர் எல், இது ஒரு வெயிட்டட் பெரிமீட்டர் இஸ் எல். ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இஃப் ஐ டேக் இது என்னோட எடுத்துட்டேன். ஸோ இதோட வெயிட்டட் பெரிமீட்டர் எல்லாம் சொல்லாமல் இப்போ என்ன சொல்லலாம் வேணா, சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம். சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு லென்த்ங்கிறது இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது என்ன சொல்லலாம் 2L ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், யூ மஸ்ட் நோ கிளியர்லி. 2L இட் இஸ் அ வெயிட்டட் பெரிமீட்டர் நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுவே நான் என்ன பண்றேன், ஒரு டிஸ்கை நான் போட்டேன்னு வச்சுக்குவேன். திஸ் இஸ் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் எடுத்துட்டேன், ஒரு டிஸ்கை நான் போடுறேன். என்னோட லிக்விட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது என்னோட சர்ஃபேஸ், லிக்விட் சர்ஃபேஸ்னு எடுத்துட்டேன். இது என்னோட டிஸ்க் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது என்னோட டிஸ்க் நான் எடுத்துட்டேன். ஐ எம் டேக்கிங் வாட் இஸ் அ டிஸ்க் நான் எடுத்துட்டேன். ஓகே, டிஸ்க் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இது டிஸ்க் நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இது டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் நான் ஆர்னு எடுத்துட்டேன். இஃப் ஐ டேக் திஸ் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் இஸ் ஆர்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் இஸ் ஆர். ஸோ இங்க பாருங்க, இப்போ நான் லிக்விடுக்குள்ள இதை போட்டிருக்கும் போது என்ன ஆகும், இந்த லிக்விடுக்குள்ள இது ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன், லிக்விடுக்குள்ள இது ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதோட வெயிட்டட் பெரிமீட்டர் நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, லிக்விடுக்குள்ள ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு, இட் இஸ் வெயிட்டட் பெரிமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுதான் இதோட வெயிட்டட் பெரிமீட்டர், இதுதான் இது என்ன ஆகும் அந்த லிக்விட் கூட கான்டாக்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு வெயிட்டட் பெரிமீட்டர். அப்படின்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், இட் இஸ் அ பெரிமீட்டர் சொல்லும் போது இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. ஓகே, யூ ஷுட் நாட் டேக் இட் இஸ் அ πr ஸ்கொயர், ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுக்கக்கூடாது, இட் இஸ் அ பெரிமீட்டர் தான் நம்ம எடுக்கணும். இதுவே நான் ரிங் எடுத்துட்டேன், திஸ் இஸ் வாட் இஸ் அ டிஸ்க் நான் எடுத்துட்டேன், இது நான் எடுத்துட்டேன் ரிங்னு எடுத்துருக்கேன். ரிங் எப்படின்னா இதோட ரேடியஸ் R1 எடுத்துட்டேன், இதோட ரேடியஸ் R2ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ லிக்விட் கூட கான்டாக்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சர்ஃபேஸும் லிக்விட் கூட கான்டாக்ட்ல இருக்கும், இந்த சர்ஃபேஸும் என்ன ஆகும், இது லிக்விட் கூட கான்டாக்ட்ல இருக்கும் இல்லையா? இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இட் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எப்படி டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த இன்னர் சர்ஃபேஸ் என்ன இருக்கும், இது கூட கான்டாக்ட்ல இருக்கும். அப்படின்னு என்ன சொல்லலாம், ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் 2πr1 எஸ்ஆர். இட் இஸ் அ பெரிமீட்டர், இந்த இதோட பெரிமீட்டர் ஃபர்ஸ்டோட பெரிமீட்டர் பிளஸ் அவுட் சைட்ல இருக்க பெரிமீட்டர், ஸோ 2πr2 எஸ்ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் an ஐடியா. கிளியரா? ஸோ இதுவே நான் இட் இஸ் அ ரெக்டாங்குலர் டிஸ்க் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ தேர்ட் ஒன் எடுத்துட்டேன், ரெக்டாங்குலர் டிஸ்க் எடுத்துட்டேன், ஐ பிளேஸ்ட் ஆன் தட். ஸோ இப்போ நான் ரெக்டாங்குலர் டிஸ்க் நான் எடுத்துட்டேன் ஒரு லிக்விடுக்குள்ள. இது என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, இது எல், இது என்ன சொல்லிட்டா பின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது எல் இன்ட்டு பின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ நாம கால்குலேட் பண்ணணும். எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம், இங்க பாருங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பிகாஸ் இது கான்டாக்ட் லிக்விட் கூட கான்டாக்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே கான்டாக்ட்ல இருக்கு, லிக்விட் கூட கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ எப்படி தெரிஞ்சுக்கலாம், வெயிட்டட் பெரிமீட்டர் இங்க பாருங்க, இது ஒரு லென்த், இது ஒரு லென்த், இது ஒரு லென்த் இல்லையா? ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ எடுத்தா சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ இது எல், இது எல், 2 times L, 2 times L plus 1, இது B, இது B, so 2 times B னு சொல்லலாமா? So this must be known clearly. Yes or no, getting me point? So this is what is it, how the surface force we can calculate. இதில் நமக்கு டைரக்டா क्वेश्चन கேட்பாங்க பசங்களா, எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறது கேட்பாங்க. Yes or no, getting me point? Surface tension தெரிஞ்சதா? இப்போ क्वेश्चन என்ன அப்படினா, I already told you that. So இப்போ பாருங்க, surface area என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் அப்ளை பண்ற எனர்ஜி தான் என்ன சொல்லலாம்,
So we can say it is surface energy. So this is what is at end of the session. What is the surface energy ங்கிறத நாம discussion பண்ண போறோம். Finally what is the surface energy ங்கிறது என்னன்னு பார்க்க போறோம். Okay வா? So what we are going to discuss that surface energy. Very important thing we are going to discuss surface energy. So surface energy ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா energy required to increase the area cross section. அதுதான் நாம என்ன சொல்லலாம் surface energy சொல்லலாம். Energy required to increase the surface area so required to surface area from where? From A1 to A2. So energy is required to increase the surface area A1 to A2 and the energy என்ன சொல்லலாம்? So we can say it is a surface energy னு represent பண்ணலாம். Okay ba? We can represent surface energy. So இதை எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா surface energy is equal to very important thing surface tension into what is it? Change in area னு சொல்லலாம். Okay ba? Surface tension into change in area னா நாம represent பண்ணலாம். Yes or no? Surface tension into change in area. இதை எப்படி represent பண்ணலாம்? Surface tension area changes என்ன சொல்லலாம்? A2 minus A1 னு represent பண்ணலாம். A2 minus A1. Okay ba? Understand this one clearly. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பபிள் எடுத்துட்டேன். பபிளை ஃபார்ம் பண்றதுக்கு என்ன எனர்ஜி வேணும்? ஏன்னா ஸ்பியர். அப்படின்னா ஸ்பியரை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். To form a soap bubble, what is the energy required? To form a soap bubble. So what is the energy we need? So to form a soap bubble, because soap bubble ங்கிறது ரெண்டு surface area இருக்கு 1 and 2. அப்படினா டோட்டலா என்ன சொல்லலாம் அப்படினா surface energy is equal to surface tension 8 pi r square னு சொல்லலாம். இதுவே liquid drop form பண்றதுக்கு என்ன எனர்ஜி வேணும்? To form a liquid drop. So liquid drop form பண்றதுக்கு என்ன எனர்ஜி வேணும்? Liquid drop. So because அதுல ஒரே ஒரு surface area இருக்கனால so surface energy is equal to T is equal to 4 pi r square. Clear? இப்போ A1 ல இருந்து A2 க்கு மாத்துறேன். அதாவது A1 to A2 னா என்ன பண்றேன்? ஏரியா கிராஸ் செக்ஷன் இன்க்ரீஸ் பண்றேன். அப்படினா from பபிளை பெருசு பண்றேன். Okay, so from A1 to R1 ல இருந்து R2 க்கு நான் மாத்துறேன் அப்படினா what is the energy required? So surface energy is equal to surface tension 4 pi ங்கிறது constant R2 square minus what? R1 square. SR academy part. So இது for what is that? நான் liquid drop எடுத்துட்டா இதே soap bubble இருந்துச்சுனா into 2. இதுவே liquid drop ன்னு சொல்லும்போது surface tension 4 pi R2 square minus R1 square. Clear? So this is very important idea. You must be remember that. SR academy part. எவ்வளவு increase ஆகும் அப்படிங்கிறதுக்கு நாம இதை யூஸ் பண்ணுவோம். SR academy part. So note பண்ணிக்க. So this very important question you must know clearly. Yes or no? So next session we will discuss that. நாம எதை டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னா so we will discuss that idea. எதை பேஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னா எஸ் உங்களோட சாய்ஸ் தான். ஸோ என்ன டாபிக்னு சொல்லுங்க then we'll discuss the problem. ஸோ இப்போ நாம இதில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ கொஸ்டின் பாருங்க. I'm going to blow. ஓகே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே based on this one. எந்த கொஸ்டின் எஸ் நீங்க பாருங்க இந்த ப்ராப்ளம் பேசிஸ் excess force is required to take away from that. ஓகே ஸோ இங்க பாருங்க கொடுத்துட்டாங்க and thin flat circular disc இது நீட்டோட கொஸ்டின் JEE கொஸ்டின். So we are going to discuss that. JEE கொஸ்டின் பாருங்க எப்படி டிஸ்கஷன் பண்ண போறோம்னு பாருங்க. A thin flat circular disc of radius என்ன கொடுத்துட்டாங்க? ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 4.5 cm is placed gently over the water. If the surface tensions கொடுத்துட்டாங்க 0.07 கொடுத்துட்டாங்க. The excess force required to take away from the surface அப்படினா இங்க இருக்கு. அப்படினா surface tensionனால என்ன ஆகும்? கீழ ஆக்ட் ஆகும். surface force கீழ ஆக்ட் ஆகும். இத நான் எடுக்கணும் அப்படினா surface forceக்கு ஈக்குவலான நான் force அப்ளை பண்ண முடிஞ்சாதான் எடுக்க முடியும் இல்லையா? அப்படினா surface force தெரிஞ்சிச்சாவே நான் எவ்வளவு force அப்ளை பண்ணனும்ங்கறது தெரிஞ்சிரும் இல்லையா? So we'll discuss that. இது circular disc இருக்கனால நாம என்ன பண்ணனும் அப்படினா so circular disc இது என்னோட circular disc எதுல இருக்கும் அப்படினா ஒரு வாட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும் இல்லையா? இது வாட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும்.
So now surface force எப்படி calculate பண்ணலாம்? Radius r எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Surface force எப்படி calculate பண்ணலாம்? Try to answer this one. We have to talk surface force equal to surface tension into what? Weighted perimeter. Perimeter na என்னவா இருக்கும்? Liquid கூட contact ஆயிருக்க surface. இந்த surface அதாவது it is not a surface, it is a perimeter. Understand this one. Surface area na pi r square யூஸ் பண்ணலாம். Perimeter na அந்த circumference தான் யூஸ் பண்ணணும். இது என்ன சொல்லலாம்? 2 pi r. Clear-ஆ பசங்களா? 2 pi r. Clear? So இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன சொல்லலாம்? 0.07. 0.07 எப்படி எழுதலாம்? So can I write 7 into 10 to the power of minus 2 ன்னு எழுதலாமா? 7 into 10 to the power of minus 2. Clear? 7 into 10 to the power of minus 2 நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 7 into 10 to the power of minus 2 into 2 pi ஓட வேல்யூ 22/7 எழுதலாமா? ஈஸியா, ஏன்னா 7 கேன்சல் ஆயிரும் இல்லையா? இந்த 7 கேன்சல் ஆயிரும். 22/7. The radius சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா 4/5 ன்னு கொடுத்துட்டாங்க. 4.5 அதான் என்ன சொல்லலாம்? 9/2 ன்னு எழுதலாமா? 4.5 ஏன்னா ஈஸியா கேன்சல் ஆகிறதுக்காக நான் எடுத்துட்டேன். சென்டிமீட்டர் சொல்லும்போது 10 to the power of minus 2. கிளியரா? கரெக்டா பசங்களா? Everyone understood, right? Clear? Now இப்போ கேன்சல் பண்ணலாமா? எப்படி கேன்சல் பண்ணா? இந்த 7 கேன்சல், இந்த 2 கேன்சல். அப்படின்னா 22 into 7, சரி 22 into 9. So 9 எடுத்துட்டேன் அப்படின்னா 9 2s are 18, balance 1, 18, 19, 198 இல்லையா? ஸோ என்ன சொல்லலாம்? 198 10 to the power of what? minus 2, இங்க minus 2, 10 to the power of minus 4 மாறிடுமா? So can we go with the option? என்ன ஆப்ஷன் போலாம்? Yes. 10 to the power of minus 2, இது 10 to the power of minus 2. Yes. So இப்போ என்ன போலாம் அப்படின்னா, so we can go with this option. எது கொடுத்துருக்காங்க? Excess force required to take that. Newton per meter. Okay, so fine, everything's fine. Okay, 10 to the power of minus 4 னு கொடுத்துட்டாங்க. So மீட்டர் நான் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது நான் முடிஞ்சிருச்சு. Okay, so நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? So because answer in should be Newton per centimeter. Yes, cancel ஆயிருச்சு. Fine. So 10 to the power of 1.9 னு கிடைச்சு. 1.9 எடுத்துட்டேன் அப்படின்னா 10 to the power of minus 2 வரும் இல்லையா? Yes. So where the mistaken happen? 198 10 to the power of minus 4 வந்திருக்கு. So in terms of Newton, where the surface tension 0.04. Okay, fine. So the excess force required to take it away from the surface is, அப்படின்னா நான் எடுத்துட்டேன். Correct, everything's fine. 98 into 10 to the power of minus 4ங்கிறது தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஈவன் we can go, so என்ன சொல்லலாம்? 1.98 10 to the power of minus 2 தான் எழுதுறோம். But 1.98 10 to the power of minus 2. We'll check the answer. Just wait. We'll check the answer. Anything miss? Okay, so milli, actually it is milli எழுதணும் option. So just I'll check the answer. So option is the A, 989.8 millinewton. So option is milli. Option B 198 Newton. Option C 1.98 millinewton. Option D 99 Newton. So this is the question. அப்படின்னா நமக்கு என்ன சொல்லலாம்? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 9.8 10 to the power of minus 4 வருமா? 98 10 to the power of 198 10 to the power of minus 4. இப்போ நாம இதுக்கு மில்லி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பாருங்க, ஆப்ஷன் நான் எடுத்துட்டேன். இப்போ நான் மில்லின்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம்? 19.8 இந்த பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா இதை 10 எழுதலாமா? 10 to the power of minus 4. அப்படின்னா இது 1, இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 19.8 into 10 to the power of what? minus 3. ஸோ இது என்ன சொல்லலாம்? மில்லின்னு சொல்லாமா? 19.8 millinewton. Option is that A is the answer. Yes or no? Clear pasangla? So this is idea you must know clearly. Yes. So next class we will discuss that. Okay. So ungaloda topic da nama paaka porom. So we'll discuss next class and new topic la nama discussion pannalam. Thank you to all. Yes.